கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடி நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. இந்த வார்த்தையை சபையார் சேர்ந்து சொல்லலாம். நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. Fill your horn with oil. நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. இந்த இடத்துல கர்த்தர் சாமுவேலை நிரப்பி கொண்டு வா என்று சொல்லும்போது இது முதலாம் தரம் நிரப்பினதை பற்றி சொல்லவில்லை, இது இரண்டாம் தரம் நிரப்புகிறதை பற்றி சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ரீஃபில். சொல்லுங்களேன், ரீஃபில், ரீஸ்டார்ட் அல்லது ரிட்டர்ன். திரும்பவும் மறுபடியும் நிரப்பி கொண்டு வா. ஏற்கனவே இந்த கொம்பில் தைலம் இருந்தது, ஆனால் இப்போ தைலம் இல்லை. ஆண்டவர் ஒரு விஷயத்தை நிரப்ப சொல்லுகிறார், ஆனால் இல்லை அதனால் நிரப்ப. இந்த 2 லைட்டு போடணுமா? தேங்க்யூ. எதுக்கு கஷ்டம் என்ன? இந்த தைலத்தை உன் கொம்பிலை நிரப்பி கொண்டு வா. ஏன் நிரப்பி கொண்டு வர சொல்கிறேன்? எங்களை மாதிரிப்பட்ட ஆட்களுக்கு லைட்டு போட்டால் தான் நாங்கள் இருக்கிற இடம் தெரியும். கரங்களை உயர்த்தி நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க சத்தமா. ஹல்லேலூயா. ஏன் நிரப்ப சொல்றார்? இல்லை அதனால நிரப்ப சொல்றார். ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்று யோவான் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொன்னார். ஏன் நிரப்ப சொன்னார்? இல்லை அதனால் நிரப்ப சொன்னார். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், பள்ளத்தாக்கெங்கிலும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஏன் நிரப்ப சொல்றார்? இல்லை அதனால நிரப்ப சொல்றார். இங்கே சாமுவேல் இடத்துல கர்த்தர் இங்கே நிரப்ப சொன்னது 2ஆம் தடவை நிரப்ப சொல்லுகிறார். ஏனென்றால் இவன் கொம்பில் தைலம் இருந்தது, ஆனால் இப்போ இல்லை. அப்போ ரீசன் ஃபார் எம்டினஸ், வெறுமைக்கு காரணங்கள் என்ன? கவனிங்கள், 2 வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. நீ நிரப்பி கொண்டு வா, உன்னை பெத்லெகேமியனாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன். எந்த ஒரு சபையையும் முன்னேற்றத்துக்கு நேரே அனுப்புவதற்கு முன்பதாக அந்த சபையை நிரப்புகிறார். நாம் கொடைக்கானலுக்கு டூருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம காரை நிரப்புகிறோம், ஆமாதானா? நிரப்புறோம். சிலர் வீட்டில் வேலை செய்கிறதுக்கு முன்னாடி தன் வயிற்றை நிரப்புறாங்க. எதுக்கு நிரப்புறோம்? we are going to work. நாம் செயல்பட போகிறோம். ஆகவே தான் தேவன் எந்த மனிதனையும் அனுப்புவதற்கு முன்பதாக முதலாவது அந்த மனிதனை நிரப்புகிறார். அந்த மனிதனை நிரப்புகிறார். அழைப்பு மாறாதவைகள், ஆனால் அபிஷேகம் மாறும். அழைப்பு மாறாதவைகள், அபிஷேகம் மாறும். வேதம் சொல்லுகிறது, அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். பைக் நெவர் சேஞ்ச், பட் ஃபியூல் வில் சேஞ்ச். தமிழில் சொல்லட்டுமா? பைக் மாறாது, அப்படியே தான் இருக்கும், ஆனால் அதில் இருக்கிற பெட்ரோல் மாறும். முன்னாடி ஒரு பைக் உண்டு, ஹீரோ ஹோண்டா CD 100ன்னு ஒரு பைக் உண்டு. அந்த பைக்கில் 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் 50,000 கிலோமீட்டர் ஓட்டலாம். பெட்ரோல் நின்று உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பார்ன் இன் அமெரிக்கா, ஸ்டடிட் இன் கனடா, அதனால் உங்களுக்கு தெரியாது. தெரியாத மாதிரி எவ்வளோ நாள் தான் முகத்தை வைக்க போகிறீங்க எனக்கு தெரியல. அந்த வண்டிகள் ஆஃப் ஆனால் கூட சரிச்சு போட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆயிரும். அப்படி சில வண்டியெல்லாம் உண்டு. இப்போ அப்படி இல்லை, வண்டி நின்று அவ்வளோதான், எருமை மாடு நின்னது தான். கம்பெனிக்காரன் வந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், ஏன்னா அத்தனையும் சென்சார். இப்போ ஒரு வண்டியும் அப்படி ஒன்றும் செய்ய முடியாது. முன்னாடி பெட்ரோல் டேங்கெல்லாம் ஊதி ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த அனுபவம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் அதானே சொல்லிட்டேன்ல, பார்ன் இன் அமெரிக்கா, ஸ்டடிட் இன் கனடா. அதனால் அப்போது அதனுடைய அர்த்தம் என்ன? நிரப்பப்பட்டால் தான் அனுப்பப்பட முடியும், நிரப்பப்படாமல் அனுப்பப்பட முடியாது. அப்போ அழைப்பு மாறாதது, ஆனால் அபிஷேகம் மாறும். வாழ்க்கையில் சில விஷயங்கள் மாறாது, ஆனால் சில விஷயங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். நீங்கள் உங்கள் வாகனத்தை பயன்படுத்த மொபைல் ஓன்ட் சேஞ்ச். மொபைல் மாறாது, ஆனால் மொபைலில் இருக்கிற சார்ஜ் நீங்கள் யூஸ் பண்ணுற அளவுக்கு என்ன செய்யுது? குறையுது. அது மாதிரி தான் சாமுவேலுடைய அழைப்பு மாறவில்லை, ஆனால் அவன் கொம்பிலை கொடுத்த அபிஷேகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போது நீங்கள் சர்ச் நீட் டு ரீசார்ஜ். 3 மாதத்துக்கு ஒரு தடவை நம்மளை நாமளே ரீசார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. கைகளை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம்.
அப்போ அழைப்பு மாறவில்லை, ஆனால் அபிஷேகம் என்ன செய்கிறது? மாறுகிறது. எதனால? அந்த 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 கொம்பில் இருந்த தைலம் செலவழிந்து போயிட்டு. ரெண்டு விஷயங்கள் சமயம் அனுமதிக்கிறது போல. ரீசன் ஃபார் த எம்ப்டினஸ், வெறுமைக்கு காரணம் என்ன? வெறுமைக்கு காரணம் என்னன்னா, இந்த கொம்பில் இருக்கிற தைலம் எங்கேயோ போயிருக்கு. எங்க போயிருக்குன்னு தெரியணும்ல. 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 1வது வசனம். எவ்வளவு வேகமா என் கூட வர முடியுமோ ப்ளீஸ் வாங்க. நீ இன்றைக்கு அவன் தலையின் மேல் வார்த்தவனை முத்தம் செய்து கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார். அப்ப நல்ல கவனிங்க, இந்த கொம்பில் இருந்த தைலம் எங்கே செலவழிக்கப்பட்டது என்கிற தெளிவை தான் இப்பொழுது வாசித்தோம். He invested. இதை சவுலுடைய வாழ்க்கையில சாமுவேல் ஊற்றி இருக்கிறார். சவுலுடைய வாழ்க்கையிலே வார்த்து விட்டதனால இவருடைய கொம்பில் இப்ப என்ன இல்லை? தைலம் இல்லை. இதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் இவர் தன் கொம்பில் இருக்கிற தைலத்தை யார் மேலும் ஊற்றினதாக வேதாகமத்தில் தெளிவு இல்லை. இன்னும் கொஞ்சம் உற்சாகத்தை குறைச்சிக்கிடுங்க, என்ன எழுப்புதல் இன்னைக்கு காலையில் வந்துடக்கூடாது. பார்த்தீங்களா? அப்ப இந்த கொம்பில் இருக்கிற தைலத்தை யார் மேல ஊற்றினார்? சவுல் மேல ஊற்றினார். இதற்கு ஒரு வார்த்தை நாம் கொடுக்கணும்னா முதலீடு. வேகமா சொல்லுங்களேன், முதலீடு. நீங்க கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். முதலீடு சொல்லுங்களேன். முதலீடு, முதலீடு. ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவீங்க? இன்வெஸ்ட்மெண்ட். நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நம்ம அநேக விஷயங்களை முதலீடு பண்ணுகிறோம். நம்முடைய கண்களை முதலீடு பண்ணுகிறோம், நம்முடைய பலனை முதலீடு பண்ணுகிறோம். என் சத்தத்தை இப்போ நான் உங்களுக்கு முதலீடு பண்ணுறேன். ஒழுங்கு மரியாதையாக எனக்கு பலனோட என்ன திரும்ப அனுப்பணும். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமாம், அப்போது நான் முதலீடு பண்ணுறேன். அப்போ நான் ஒவ்வொரு தடவையும் நான் முதலீடு பண்ணும்போது என்னுடைய முதலீடு எப்படிப்பட்ட முதலீடாக இருக்கிறது என்பதை நான் யோசிக்க வேண்டும். வேகமாக நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த சாமுவேல் தன்னுடைய தம்பி கவனிக்கணும், இந்த முதலீடை யார் மேலே வைத்தார்? சவுல் மேலே வைத்தார். உங்கள் முதலீடு சரியான முதலீடாக இருக்கலாம், தவறான முதலீடாக இருக்கலாம். சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். இந்த முதலீடு தவறான முதலீடு என்பதற்கு ஒரே ஒரு சின்ன அடையாளம் நான் சொல்றேன். ஒரு விஷயத்தை முதலீடு செய்த பிற்பாடு உங்கள் மனதிலே துக்கம் வருகிறதானால் கண்ணை மூடிட்டு நீங்க நம்புங்க, யூ மேட் எ ராங் இன்வெஸ்ட்மெண்ட். நமக்கு நேரம் இருக்கு, 4 மணி வரைக்கும் டைம் இருக்கு. அதனால மெதுவாகவே போ. நகோமி கூட நடந்தா ரூத்தும் கிளவி தானே ஆகணும். அதனால நீங்க மெதுவாகவே வாங்க, பதுக்க போலாம். இச்சிரி லேட் ஆகும். ஆமா, ரட்சிக்கப்பட்ட பிறகு யாருடைய பணத்தையும் திருடுனதான் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் கொஞ்சம் நேரம் திருடுற பழக்கம் இன்னும் எனக்கு போகலை. அது உங்ககிட்ட தான் அந்த பொருத்தனை நிறைவேறணும்னா என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் வேகமாக வரலாமா? அங்கே என்னென்னா, இந்த ஆபிரகாம் சொன்ன மாதிரி உங்களுக்கும் எங்களுக்கும் பெரும் பிளம்பு உண்டாயிருக்கு. அங்கே இருக்கிறவங்க இங்கே வர முடியாதபடி. அந்த பிரச்சனை வேண்டாம், அது அங்கே போன பிறகு பார்த்துக்கலாம். அதனால் நம்ம இந்த ஃப்ரெண்ட்லி சாம்சங் ஃபோன் மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருப்போம். சொல்லுங்க, என் முதலீடு தவறான முதலீடானால் அதற்கு முதல் அடையாளம் என் மனதில் ஏற்படுகிற துக்கம். இந்த முதலீடை பண்ணின சாமுவேலுடைய வாழ்க்கையில் கிடைத்த முதல் அடையாளமே துக்கம். அதனால தான் கர்த்தர் சொன்னார், நீ எந்த மட்டும் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருப்பாய், உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. இன்றைக்கு இந்த காலை வேளையில் நாம் நிறைய எல்லைகளுக்குள் பிரவேசிக்க முடியாதபடிக்கு, நிறைய பிரதிபலனை நாம் அடைய முடியாமல் இருப்பதற்கு காரணம் ராங் இன்வெஸ்ட்மெண்ட். நமக்கு தெரியாமலேயே நிறைய தவறான முதலீடுகள். வாய்களை திறந்து சொல்லுங்களேன், தவறான முதலீடுகள். சத்தமா சொல்லுங்க, தவறான முதலீடுகள். நல்ல வாய் திறந்து சொல்லுங்களேன், தவறான முதலீடுகள். ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தந்திருக்கிற கண் பார்வை, கையின் பலன், கையின் பிரயாசங்கள், சரீர உழைப்பு இனி தவறாய் முதலீடு பண்ணக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் முதலீடு உங்களுக்கு சந்தோஷத்தை தரணுமே தவிர உங்கள் முதலீடு உங்களுக்கு துக்கத்தை தரவே கூடாது. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. நீங்க பாருங்க, யூடியூப்ல
ஷார்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் நானே முந்திக்கிறேன். அந்த ஷார்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. அது ஷார்ட்ஸ்ன்னு வச்சுருக்கக்கூடாது, லாங்குன்னு வச்சுருக்கணும். ஏன்னா அது ஷார்ட்ஸ்ன்னு சொல்லி நம்மளை ரொம்ப லாங்காக பார்க்க வைக்கும். அதை நான் சொன்னேன்ல உங்களுக்கு தெரியாதுன்னு. நீ ஒரு காலம் தெரியாது இருக்க கிடவது. இது 3ஆம் அறிக்கை. ஷார்ட்ஸ்னாலே இந்திய தொலைக்காட்சிகளில் என்னென்னு தெரியாத மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா? அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷார்ட், டு யூ மீன் ஷார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஷார்ட்ஸ் தெரியாது, தெரிஞ்ச மாதிரி வைங்க. அனனியா சப்பீராளுடைய தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். கரங்களை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ஷார்ட்ஸ் பார்க்குறோம் பார்த்தீங்களா? ஒவ்வொன்றும் 2 நிமிஷம் 1 நிமிஷம் தான் இருக்குன்னு பார்க்குறோம். அதை பார்த்துட்டே இருப்போம். திடீர்னு பார்த்தா 2 மணி நேரம் போயிடும். அது பார்த்து முடிச்ச பிறகு ஐயோன்னு தோணும். பாத்திரமாவது கழுவி இருக்கலாமே, துணியாவது துவச்சிருக்கலாமே, கொஞ்சம் பைபிளாவது படிச்சிருக்கலாமே, கொஞ்சம் ஜெபம் பண்ணி இருக்கலாமேன்னு ஒரு துக்கம் உங்க இருதயத்தை நிரப்புது பார்த்தீங்களா? அந்த துக்கம் ஒரு இண்டிகேட்டர், உங்களுக்கு ஒரு அலாரம் கொடுக்கிறது. யூ மேட் எ ராங் இன்வெஸ்ட்மெண்ட். சிலர்கிட்ட பேசி முடிச்ச பிறகு உங்களுக்குள்ள ஒரு துக்கம் கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா? அந்த துக்கம் இட் இஸ் an indicator, ஒரு அளவுகோல். இட் இஸ் a parameter. நீ தவறாய் முதலீடு செய்கிறாய். இன்னைக்கு இந்த 2வது நாள் கூட்டத்தின் காலை வேளையில் ஆண்டவர் நமக்குள்ளேயே ஒரு இண்டிகேட்டர் கொடுத்திருக்கிறார். எப்பொழுதெல்லாம் ஒரு விஷயத்தை செய்து முடிக்கும் போது உங்களுக்குள்ளே துக்கம் ஆட்கொள்ளுகிறதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். You are doing something wrong. வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தவறான முதலீடு. நீதிமொழிகள் 31:3. வேகமா டைம் இல்லை. 31:3. நீதிமொழிகள் 31:3. நீதிமொழிகள் சத்தம் சேர்ந்து படிப்போம். உன் பலனையும் உன், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாது. இது யார்? சாலமோனுக்கு அவன் தாய் எழுதினார். அந்த அம்மா அந்த மனுஷங்கிட்ட இருந்து கண்டுபிடிச்சது என்னன்னா, இந்த மனிதன் ஒரு ஸ்திரீக்கு அல்ல, ஸ்திரீகளுக்கு தன் பலனையும். தமிழ்ல ஸ்திரீகள்னு போட்டிருந்தாலும் that was the direct meaning. இந்த இடத்துல ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க, கவனமா கேட்கணும். கன்கியூபைன். வேகமா சொல்லுங்க. கன்கியூபைன். கன்கியூபைன். CONCUBINE. கொஞ்சம் சொல்லுங்களேன், தப்பு இல்லை. CONCUBINE. கன்கியூபைன். கன்கியூபைன்னா என்னன்னா, உனக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்கள் கிட்ட உன் நேரத்தை செலவிடாதன்னு சொல்றாங்க அவங்க மம்மி. கன்கியூபைனுடைய அர்த்தம் உடன்படிக்கை இல்லாத இடம், உனக்கு சம்பந்தம் இல்லாத இடம். உனக்கும் இந்த ஸ்திரீகளுக்கும் சம்பந்தம் இல்லை. எத்தனை பெண்களுக்கு தன் நேரத்தையும் தன் பலத்தையும் சாலமோன் கொடுத்தாருன்னு போட்டிருக்கு தெரியுமா? 1000. 700 மனைவிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருக்கிற. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்கு பாருங்க. சாலமோன் சமாதானத்தின் ராஜா. அவன் நாட்களில் யுத்தம் இருக்காது, ஆனால் அவன் ஜெயிப்பான். அப்போ சாலமோன் இதை எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு சிந்திக்கும் போது அவனுடைய அரண்மனையில் இருக்கிற ஒரு சிலர் அவனுக்கு ஆலோசனை கொடுத்ததாகவும், என்ன 700 பட்டணங்களும் 300 குக்கிராமங்களும் இருந்தது. வேகமாக சொல்லுங்க. 700 பட்டணங்களும் 300 சிறு பட்டணங்கள். சிறு பட்டணங்கள், பெரு பட்டணங்களும் சிறு பட்டணங்கள். இப்போ சண்டை போடாமல் இந்த பட்டணங்கள் எல்லாம் அவர் பிடிக்கணும். ஆமாம் தானா? அப்போ சண்டை போடக்கூடாது அவங்க அப்பா மாதிரி. என்ன, இவர் சமாதானத்தின் புருஷன், பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அதனால் என்ன செய்தாரா, 700 பட்டணத்துக்கு ராஜா இருப்பார்ல, ராஜா அவனுடைய மகளெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணோடனே அப்போது மாமனார் சொத்து மருமகனுக்கு தானே, அப்போ சண்டை போட வேண்டாம்ல. இது நல்ல ஐடியா இருக்கு. என்ன இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமோ? அப்படி பண்ணிடாதீங்க. ஞானேஷ் பிரதர் சொல்லிட்டு போனார்னு. அப்போது ஒரு பட்டணத்தை எப்படி பிடிச்சாங்க? நான் விளையாடல, இட்ஸ் சீரியஸ். இந்த 700 பட்டணங்களை எப்படி பிடிச்சான்னா கத்தினால அல்ல, பட்டயத்தினால அல்ல. 700 பட்டணங்களுடைய ராஜாவினுடைய மகள்களை திருமணம் பண்ணினான். திருமணம் பண்ணி அந்த பட்டணங்களை தனக்கு சொந்தமாக்கி கொண்டான்.
700 சிறு பட்டணங்களுடைய ராஜாக்களுடைய மகளையும் திருமணம் பண்ணினான். அதுதான் 300 மறுமனையாட்டிகள்னு நம்ம வாசிக்கிறோம். இப்போ கவனமாக கேளுங்க. ஆனால் அவர்களில் ஏகதேசம் பேர் புறஜாதி ராஜாக்களாக இருந்ததினால் அவர்கள் ஸ்திரீகள் இவனுடைய இருதயத்தை வழுகி போக பண்ணினார்கள். இதைத்தான் சாலமோனுக்கு அவன் தாய் எழுதுகிறாள், இதோ ஸ்திரீகளுக்குன் பலனையும். அதை தான் பிரசங்கி புஸ்தகத்திலே சாலமோன் சொல்லுகிறார், 1000 பெண்களை கண்டேன், ஆனால் ஒரு புருஷனை நான் காணவில்லை. ஏன் தெரியுமா? இத்தனை பேருக்கு என் பலனை கொடுத்தேன், ஆனால் முடிவில் எனக்கு கிடைத்தது துக்கமும் தேவனை விட்டு விலகுகிற ஒரு வாழ்க்கையும் தான் எனக்கு கிடைத்தது. இந்த காலையிலே கர்த்தர் சபைக்கு சொல்லுகிற கமிஷன் என்ன? எந்தெந்த எல்லைகளிலே உங்களுக்கு தெரியாமல் தவறான உடன்படிக்கையில் இருக்கிறீர்களோ, இன்றைக்கு காலையில் அந்த கன்கியூபைன் உடையணும். அன்கவர்னன்டல் ரிலேஷன்ஷிப், தேவனுக்கு சம்பந்தம் இல்லாத, உங்கள் வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாத, உங்கள் வாலிபத்திற்கு சம்பந்தம் இல்லாத அந்த தொடர்புகள் துண்டிக்கப்பட வேண்டும். கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். தேவையற்ற இடங்களிலே முதலீடு செய்கிற அனுபவங்களை கர்த்தர் இன்றைக்கு காலையில் நிர்மூலப்படுத்தணும். வேடிக்கை பார்த்தா விடுதலை நடக்காது. நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லி சொல்லி ஜெபிங்க. கன்கியூபைன், உடன்படிக்கை இல்லாத இடத்துல என் நேரத்தை, என் பணத்தை நிறுத்தாதீங்க. சரீர பலத்தை, என்னுடைய ஆலோசனையை, என்னுடைய திறமையை, என்னுடைய ஞானத்தை, என்னுடைய பணத்தை நான் ஆவியில ஏவப்படுகிறேன். மருத்துவமனைக்கு இனி உன் குடும்பம் முதலீடு செய்யக்கூடாது. மருந்து மாத்திரைகளுக்கு முதலீடு செய்யக்கூடாது. அது ஒரு கன்கியூபைன். கையை தட்டி வாயை திறந்து எகிப்துக்கு தேவையற்ற விஷயங்களுக்கு என் பணம் செலவழிக்கப்படக்கூடாது. இனி உன் ஆகாரத்தை சத்துருவுக்கு, இனி உன்னுடைய தானியத்தை சத்துருவுக்கு ஆகாரமாய் கொடு என்று கர்த்தர் வாக்கு பண்ணினது உண்மையானால், இன்றைக்கு இந்த காலை கூட்டத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட யாராகிலும் இந்த சத்தத்தை கேட்பீர்கள். ஆனால் ஆண்டவரே, இனி தேவையற்ற இடத்துல என்னுடைய வருமானம் செலவிடக்கூடாது. தேவையற்ற இடத்துல என் கண்ணீர் செலவிடப்படக்கூடாது. தேவையற்ற இடங்களில் என் உழைப்பு, என் திறமைகளை நான் செலவிடக்கூடாது. சாலமோனே, ஸ்திரீகளுக்குன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் வழிகள், காரியங்களுக்குன் வழிகளையும் கொடாதே. பிசாசுனுடைய பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? ஸ்பெஷலி வாலிப பிள்ளைங்க கேளுங்க. உங்களை தேவையற்ற இடங்களிலே உங்களை முதலீடு பண்ண வச்சுட்டு உங்களை துக்கப்படுத்துவான். அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. கற்றுக்கொள்றேன்னு சொல்றவங்க, எனக்கு புரியுதுன்னு சொல்றவங்க, அதுக்கு பேர் தான் கன்கியூபைன். யோனா எல்லாத்துக்கும் வசனம் படிக்க வேண்டாம். தர்ஷீஷன் கப்பல்ல ஏறினா, அதுக்கு பேர் தான் கன்கியூபைன். தர்ஷீஷன் கப்பலுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? நீ எங்க போக வேண்டியவன்? நினிவேக்கு போக வேண்டியவன். ஆனா நீ எந்த கப்பல்ல ஏறுற? தர்ஷீஷன் கப்பல்ல ஏறியாச்சு. வியாபார கப்பல். உலகத்துக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? தர்ஷீஷன் கப்பல்ல ஏறியாச்சு. ஏறி தர்ஷீஷன் கப்பலோடு பிரயாணம் பண்ணுகிறான். கப்பல் நடு கடலுக்கு போன போது பயங்கர கொந்தளிப்பு. கப்பல் உடையும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிரச்சனை. இப்போ யோனா தானா முன் வந்து வாலண்டியர் பண்றாரு. அவர் வாலண்டியரா சொல்றார், என்ன தூக்கி கடல்ல போட்டுருங்க, உங்களுக்கு சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அடங்கும். நான் கேட்கிறேன், யாருக்காக சாக போற யோனா? நான் திரும்பவும் சொல்றேன், 4 மணிக்கு தானே முடிப்பேன். கொஞ்சம் உற்சாகமா வாங்கல. இந்த தாய்மார்களுக்கு தெரியும், இந்த தோசைக்கல் அடுப்புல வச்சுட்டு சூடாயிட்டான்னு என்ன செய்வீங்க? நானும் தெளிச்சு பார்க்கிறேன். இருக்கிற தண்ணி எல்லாம் தீந்து உசு புசுன்னு ஒரு சத்தம் இல்லையே. 12:45 வருமா எழுப்புதல்? பின்னாடி வருவேன் கொஞ்ச நேரம் கழிச்சு. இந்த கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. தர்ஷீஷின் கப்பலுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? முடியாத நிலைமையில தான் நாங்களும் கத்துறோங்க. அந்த தர்ஷீஷின் கப்பல்ல இவரா போய் வாலண்டியர் பண்ணி என்ன கடல்ல தூக்கி போட்டுருங்க, சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அடங்கும். ஆனா அந்த கப்பல் இருக்கிற ஒருத்தனுக்காவது மனசாட்சி இருந்துன்னா கேட்டிருப்பான், எங்க எல்லாருக்காக நீ ஏண்டா சாகணும்?
உனக்கு குடும்பம் இல்லையா? உனக்கு மனைவி பிள்ளைகள் இல்லையா? why you are dying ன்னு கேட்கல. ஆனா அதற்கு மாறா என்ன கேட்டாங்க தெரியுமா? இவனுடைய இரத்த பழி எங்க மேல வரக்கூடாதுன்னு சொல்லி தங்கள் தங்கள் உயிர் கவனிங்க, தங்கள் உயிரை குறித்து கவனமா இருந்தார்களே தவிர they don't worry about Jonah. யோனாவை பற்றி அவர்கள் கவலைப்படவே இல்லை. நான் சொல்லுகிறேன், இதுக்கு பேர் தான் கன்கியூபைன். அவங்க உங்களை பயன்படுத்திப்பாங்க, but they don't worry about you. உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க, ஆனா உங்களை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. உங்களை பயன்படுத்திப்பாங்க, உங்களை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க, உங்களை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. நீ செத்தாலும் சாகு, ஆனா தான் வாழணும். எனக்கு என்ன வேதனை தெரியுமா? தன் ஜீவனையே கவனிங்க கவனிங்க, தன் ஜீவனையே அவன் பணைய வைத்து தண்ணிக்குள்ள குதிச்சான். ஆமாதானா? கர்த்தர் ஏதோ கிருபையா மீனை விட்டு அவனை காப்பாற்றினார். ஆனா தான் காப்பாற்றப்படணும்னு அவன் குதிக்கல தானே, சாகணும்னு தானே குதிச்சான். ஆனா பைபிள் சொல்லுகிறது அந்த தர்ஷீஷின் கப்பல்ல இருக்கிற ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டதா பைபிள்ல ரெக்கார்டு இல்லை. நான் இப்ப சொல்றேன், ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றேன். சில கப்பல்ல நீ வாழ்க்கையே கொடுத்தாலும் அவங்க உன்னை பயன்படுத்திப்பாங்க. ஆனா நினிவேயில போய் நீ வாழ்க்கையை கொடுக்க வேண்டாம், 4 வார்த்தையை கொடுத்தா போதும், பட்டணம் ரட்சிக்கப்படும். கை தட்டணும், கை தட்டணும். நீ தர்ஷீஷில வாழ்க்கையை கொடுக்கிறது வேஸ்ட், ஆனா சரியான இடத்துல நீ வார்த்தையை கொடுத்தாலே ரிசல்ட். வேடிக்கை பாக்குறீங்க, வேடிக்கை பாக்குறீங்க. இன்னும் சிலர் கனெக்ட் ஆக மாட்டேங்கிறீங்க. உங்களால முடியலன்னா தயவு செய்து போயிருங்க. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கை தட்டுங்க பார்க்கலாம். உன்னை பயன்படுத்துவாங்க, உன்னை யூஸ் பண்ணுவாங்க. அந்த உன்னை தூக்கி தண்ணியில போட்டுட்டு அவர்கள் உன்னை பயன்படுத்துவாங்க. they will utilize you, they will use you. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஓ தர்ஷீஷின் கப்பலோடு உடன்படிக்கை இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் பாருங்க. ஆவியானவர் கிரியை செய்யறதுக்கு நீங்க இடம் கொடுக்கலன்னா ஆவியானவர் கிரியை செய்ய முடியாது. எங்க ஒரு இடத்துல வாழ்க்கையை கொடுக்கறான், ஒரு ரிசல்ட் இல்ல. ஒரு இடத்துல போய் என்ன மாதிரி எல்லாம் பிரசங்கம் பண்ணல, இன்னும் 40 நாள் உண்டு நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். இது ஒரு பிரசங்கமா? என்ன கவனிங்க தம்பி, வெக்கமா இருக்கா? பசங்க தானே, என்ன கவனிங்க. ஒரு இடத்துல வாழ்க்கையை கொடுக்கறான், ஒரு ரிசல்ட் இல்லை. தர்ஷீஷின் கப்பல்ல எவனாவது ரட்சிக்கப்பட்டான்னு பைபிள்ல ஒரு ரெக்கார்டு இருக்கா? they lived the same life. ஆனா ஒரு இடத்துல போய் வார்த்தையை தான் கொடுக்கறான், அதுவும் வேண்டா வெறுப்பா கொடுக்கறான். சரியான இடத்துல இருந்து நீ வேண்டா வெறுப்பா எது செய்தா கூட ரிசல்ட் இருக்கும். சரியான இடத்துல போய் அவன் இன்வெஸ்ட் பண்றான். இனி 40 நாட்கள் உண்டு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். ராஜாவிலிருந்து மிருக ஜீவன் வரைக்கும் மனம் திரும்பினதாக வேதம் சொல்லுகிறது. இன்ன வரைக்கும் நினிவேவை போல ஒரு எழுப்புதல் உலகத்தில் நடக்கவே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் நினிவேவை போல ஒரு பெரிய மாற்றம் எங்கும் நடக்கவில்லை. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேர் மனம் திரும்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு கர்த்தர் உன்னையும் என்னையும் அழைக்கிறார். சரியான இடத்துல நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தாலும் you will have evident results. கவனிங்க கவனிங்க. இங்கிலாந்து தேசத்துல கான்வெல், சொல்லுங்க கான்வெல். இங்கிலாந்து தேசத்துல கான்வெல் என்கிற ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல ஒரு பெரிய மனுஷன் குதிரையிலே போய் கொண்டிருந்த போது எதையோ தேடிக்கொண்டே போனார். அழுத்து போய் அங்க இருக்கிற ஒரு இங்கிலாந்துல இருக்கிற கான்வெல் கிராமத்துல ஒரு விவசாயி விவசாயம் பண்ணி கொண்டிருந்த போது அவர்கிட்ட போய் கேட்கிறார், என்னையா ஊர் இது, உங்க ஊர்ல ஒரு ஒயின் ஷாப் இல்லைன்னு சொல்லி கேட்கிறார். அந்த விவசாயி தன் தொப்பியை கலத்திட்டு சொன்னார், அதுவா 100 வருஷத்துக்கு முன்னாடி ஜான் வெஸ்லி என்கிற ஒரு தேவ மனிதன் இங்கே வந்து பிரசங்கித்தார். அவர் பிரசங்கித்த பிறகு ஒயின் ஷாப் பூட்டப்பட்டது. 100 வருஷம் கழிந்து ஒயின் ஷாப் திறக்கப்படவில்லை. நான் சொல்லுகிறேன், சரியான இடத்துல நீங்க விதைச்சா, சரியான இடத்துல முதலீடு செய்தால் நாட்கள் வரப்போகிறது. இவ்விடத்தில் வேசி இல்லை, இவ்விடத்தில் மதுபானம் இல்லை, இவ்விடத்தில் மத்தியபானம் இல்லை, இவ்விடத்தில் விக்கிரக ஆராதனை இல்லை என்று சொல்லக்கூடிய காலம். கைகளை தட்டி உடரபலப சத்தல் கபலபௌதியா. கொஞ்சம் வாய்களை திறங்க பார்க்கலாம். கொஞ்சம் வாய் திறங்க பார்க்கலாம். கன்கியூபைன் வேண்டாத இடத்துல முதலீடு பண்ணிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. கற்றுக்கொள்றீங்களா? ஆனா நினிவேல அவன் பண்ணின முதலீடு ரொம்ப சிம்பிள்.
அதனாலதான் ஆதியாகமம் 26 ஒரு ஃப்ளோல வரணும்னா நீங்க ஒரு ஃப்ளோல கூட வரணும். ஆதியாகமம் 26:3 வாசிக்க வேண்டாம், என்ன கவனிங்க. நீ இந்த தேசத்துல குடியிருன்னு ஈசாக்குக்கு ஆண்டவர் சொல்றார். தேசத்துல தண்ணி இல்ல, அதனால நான் எகிப்துக்கு போறேன். ஆனா ஆண்டவர் அவன் அங்க குடியிருன்னு சொல்றார். குடியிருன்னு சொல்லிட்டு இந்த தேசத்துல விதை அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க போனாலும் விதைக்கலாம், எங்க போனாலும் விவசாயம் பண்ணலாம், எங்க போனாலும் ஊழியம் செய்யலாம், எங்க போனாலும் குடும்பம் நடத்தலாம், எங்க போனாலும் பிசினஸ் செய்யலாம். ஆனா சில இடத்துல முதலீடு பண்ணினா you can reap 100 folds. சில இடத்துல முதலீடு பண்ணினா 100 மடங்கு அறுவடை கிடைக்கும். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அந்த அதே கேரார்ல தான் உன் தகப்பனும் தாயும் கஷ்டப்பட்டார்கள். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அந்த கேரார்ல தான் ஆபிரகாம் தன் ஜீவனுக்கு பயந்த இடம். அந்த கேரார்ல தான் சாராள் அபிமலேக்கால் கடத்தப்பட்ட இடம். உன் பிதாக்கள் கஷ்டப்பட்ட இடத்துல நீ விதைச்சா உனக்கு 30 அல்ல 60 அல்ல 100 மடங்கு. வேற எங்கேயோ எங்க போனாலும் விதைக்கலாம், சென்னை போனாலும் விதைக்கலாம், சிட்டிக்குள்ள போனாலும் ஊழியம் செய்யலாம். ஆனா இந்த இடத்துல விதைத்தா சயன் சர்ச் ஆஃப் காடுக்கு கிடைக்க போகிற பிரதிபலன் 100 மடங்கு. நல்ல கை தட்டுங்க பார்க்கலாம், நல்ல கை தட்டுங்க பார்க்கலாம். ஆவியை பெற்றவங்க கொஞ்சம் எனக்கு வாய்ஸ் வைங்களேன், கொஞ்சம் டிலே வைங்களேன், தொண்டை கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் வாய் தரங்க. ஓ ராபாலா கதராபா சந்தலாபா ராதனா. இன்னும் கொஞ்சம் வேகமா போணும், இன்னும் கொஞ்சம் வேகமா போணும். நல்ல நல்ல ஆவியை பெற்றவர்கள் நல்ல கைகளை தட்டி, தேவையற்ற உடன்படிக்கைகள் கன்கியூபைன் தர்ஷீஷின் கப்பலுக்கும் உனக்கும் சம்பந்தம் ஏது? நீ சிலருக்கு வாழ்க்கையே கொடுத்தாலும் சிலருக்கு உன் உயிரையே கொடு. உங்க அன்பை வாங்கிப்பாங்க, உங்க பிரயாசங்களை வாங்கிப்பாங்க, உங்க பணத்தை வாங்கிப்பாங்க, உங்களுடைய சகல காரியத்தையும் வாங்கிட்டு உங்களை தூக்கி போட்டுருவாங்க. பெங்களூர்ல ராயல் சேலஞ்சர்ஸ்னு சொல்லிட்டு விராட் கோலியுடைய அந்த டீம் ஜெயிச்சதே ஐபிஎல் மேட்ச்ல எத்தனை பேர் செலிப்ரேஷனை பார்க்க நேரடியா போனாங்க? ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கில் பேர். ஸ்பாட்ல கூட்ட நெரிசல்ல 55 பேர் செத்து போனாங்கன்னு ரிப்போர்ட் வந்துச்சே. இதுக்கு பேர் தான் கன்கியூபைன். விராட் கோலிக்காக நீ ஏண்டா சாவுற? அவன் தாஜ் கோரமண்டல்ல 35வது ஃப்ளோரை விலைக்கு வாங்கி ஹோட்டல் நடத்துறான். அவன் பிரைவேட் ஜெட் வச்சிருக்கான். நீ அவனுக்கு கோஷம் போட்டுட்டு நீ கிரிக்கெட்டை செலிப்ரேட் பண்ண போறேன்னு சொல்லி செத்து போயிட்ட. என்ன பிரயோஜனம்? நீ ஆண்டவர் நம்மகிட்ட தான் கேட்குறாரு, என்ன பிரயோஜனம்? சில இடத்துல என் வாழ்க்கையை நான் கொடுக்குறேன், எனக்கு ஒரு யூஸ் இல்லை. சில இடத்துல வார்த்தையை கொடுத்தாலே யூஸ். இந்த ஜீவனுக்கு என்ன 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 கிடைச்சது? அவன் ஒரு ரிக்ரெட் கூட தெரிவிக்கல ட்விட்டர்ல. என் மேட்சை பார்க்க வந்தவங்க இப்படி கூட்ட நெரிசல்ல ஆக்சிடென்டலி மறிச்சிட்டாங்க, ஐ ஃபீல் ஸோ சாரின்னு கூட அவன் ட்விட்டர்ல போடல. ஹி இஸ் என்ஜாயிங் ஹிஸ் லைஃப். அவன் மனைவியோட அவன் டூர் போறான். நான் அவனுக்கு முதலீடு செய்து எனக்கு என்ன கிடைச்சது? லயனல் மெஸ்ஸி 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 மெஸ்ஸின்னு ஓடுறான். வெக்கம் கட்டவன் இவனும் ஜெர்சி போட்டிருக்கான், மெஸ்ஸி 10ஆம் நம்பர்னு. வாட் இஸ் த யூஸ்? விளையாட்டு தப்புன்னு நான் சொல்ல வரல, ஆனா நீங்க எங்க முதலீடு பண்றீங்க? அவனுக்கு தங்கத்தில் பூட்ஸ் கொடுத்துருக்காங்க, நமக்கு 150 ரூபாய்க்கு விகேசி பிரைடில் செருப்பு இல்லை. எங்க முதலீடு பண்றீங்க? கிறிஸ்டியானோ ரொனால்டோ வச்சிருக்கான் மில்லியன் கணக்கில். அவன் குடிக்கிற மினரல் வாட்டர் எத்தனையோ $1 மில்லியன். நமக்கு சோத்துக்கு வழி இல்லை. Where you are investing? எங்கே முதலீடு பண்ணுகிறோம்? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள், காதுள்ளவன் கேட்க கடவுள். இன்றைக்கு இந்த காலை வேளையில் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் தந்த பலனை நான் கர்த்தருக்கு முதலீடு பண்றது தான் உத்தமம். கர்த்தர் தந்த திறமைகளை கர்த்தருக்கு முதலீடு பண்ணுவதுதான் உத்தமம். கர்த்தர் தந்த கிருபைகளை கர்த்தருக்கு முதலீடு பண்ணுவதுதான். ஓ ரபா லபா ஷந்தரபா
கொஞ்சம் வாய்களை திறங்க பார்க்கலாம். ஸ்தோத்திர பண்ணுங்களே. வாசிங்க சீக்கிரமா, நான் முடிக்கிறேன். நியாயாதிபதிகள் 16:4. நியாயாதிபதிகள் 16:4. தேங்க்யூ. அப்படியே இருக்கட்டும். நியாயாதிபதிகள் 16:4. அதற்கு பின்பு அவன் சோரே காற்றங்கரையில் இருக்கிற தெளிலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியோடு சிநேகமாயிருந்தான். நஸ்ரேயனுக்கும் சோரே காற்றங்கரைக்கு என்ன சம்பந்தம்? இதுக்கு பேர் தான் கன்க்யூபைன். கொஞ்சம் கவனமா காது கொடுத்து கேளுங்க. இங்க போய் ஒரு ஸ்திரியோடு சிநேகமாயிருந்தான். அடுத்த வசனம் வேகமா வாசிங்க. 5வது வசனம். பெலிஸ்தியரின் அதிபதி அல்ல, அதிபதிகள் 5 பேர். கை உயர்த்தி சொல்லுங்க, 5 பேர். பெலிஸ்தியருடைய அதிபதிகள் 5 பேர் போய் நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலன் எதனாலே உண்டாயிருக்கிறது என்று அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கும் எதனாலே அவனை மேற்கொள்ளலாம் என்று அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100. அப்போ நாங்க 5 பேரும் சேர்த்து 1100 வெள்ளிக்காசு தரோன்னு சொல்லல. 5 பேரும் ஆளுக்கு ஒவ்வொருவருக்கும் 1100 வெள்ளிக்காசு தரோன்னு சொல்றான். எதுக்கு? ஒரு மனுஷனுடைய பலனை தவறான இடத்துல முதலீடு செய்ய வைக்க. உங்களுக்கு தெரியுமா, இன்ஸ்டாகிராம் இஸ் பேயிங் டு லூஸ் அவர் எனர்ஜி. யூடியூப் இஸ் பேயிங் to lose our energy. பெலிஸ்தியருடைய 5 அதிபதிகளும் 1100 வெள்ளிக்காசு கொடுக்கறாங்க. எதுக்கு தெரியுமா? அவனை கொல்ல வேண்டாம், அவனுடைய பலனை எல்லாம் சீரழிக்கணும். இல்லாம கந்தூர பஸ்யாந்தலஸ், அவனுடைய பலனை அழிக்கணும். கொஞ்சம் உற்சாகமா இருங்களே. நான் முட்டாள் கிடையாது, நான் சத்தம் போடுறது முட்டாள் கிடையாது. கவனிங்க, that is the agony of God. இது தேவனுடைய பாரம். தம்பி, ஒவ்வொருத்தனுக்கும் 1100 ரூபாய், 1100 வெள்ளிக்காசு தரோன்னு சொல்றேன். யோசேப்புக்கு 20 வெள்ளிக்காசு, இயேசுக்கு 30, நம்மளுக்கு 1100. பலே, உங்ககிட்ட சொல்லுவேனா? நான் உங்ககிட்ட சொல்லுவேனா? என் தலையில் அடிச்சிடலாம் போல இருக்கு. சிஸ்டர், இயேசுக்கு 30 வெள்ளிக்காசு. நானே சொல்லி நானே ஆமேன்னு சொல்றேன். யோசேப்புக்கு 20 வெள்ளிக்காசு, இவருக்கு 1100. That kind of anointing he hold. உங்க வேல்யூ உங்களுக்கு தெரியறதை விட பிசாசுக்கு தெரியுது. உங்க வேல்யூ உங்களை விட பிசாசுக்கு தெரியுது. பிலேயாம் கிட்ட பாலா கால் அனுப்பி சொல்றான், நீ என்னிடத்தில் வருவதற்கு தடை பண்ண வேண்டாம், உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன். Even Satan knows your value. பிசாசுக்கு தெரியுது நம்ம மதிப்பு என்னன்னு. அவன் செட் பண்றான் சிம்சோனுக்கு வேல்யூ. ஐபிஎல் மேட்ச்ல எப்படி ஏலம் எடுக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுன்னு தெரியல. டைரக்ட்லி ஃப்ரம் கவர்னா ஐபிஎல் மேட்ச்ல எப்படி ஏலத்துக்கு எடுக்கிறாங்க? அவனுக்கு இத்தனை கோடி, இவனுக்கு அத்தனை கோடி எடுக்கிறாங்களா இல்லையா? தெரியாத மாதிரிலாம் உட்காந்துருக்கீங்க. நான் தான் பெரிய பாவி போல. ஐபிஎல் எப்படி மேட்ச், நியூஸ் பேப்பர் கூட படிக்கிறது இல்லையா? எப்படி ஏலம் எடுக்கிறாங்க சொல்லுங்க. அப்போ ஒவ்வொருத்தனுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அப்போ பழைய ஏற்பாட்டில் சிம்சோனுக்கு மதிப்பு எவ்வளவு போட்டிருக்காங்க? அவங்க ஆளுக்கு 1100 வெள்ளிக்காசு தரோன்னு சொல்றாங்க. அவன் பலனை ஏன்னா அவன் பலனை சரியான இடத்துல பிரயோகப்படுத்தினான்னா பெலிஸ்தியருக்கு அழிவு வரும்னு சத்துருவுக்கு தெரியும். நான் கண்ணீரோட சொல்றேன், உங்க பலனை விரயம் பண்ண சத்துரு விரும்புகிறான். வசனம் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. அப்பொழுது சிம்சோனை அவள் நயம் பண்ணி, அதே நியாயாதிபதி வாசிக்க வேண்டாம், என்ன கவனிக்கணும். நியாயாதிபதிகள் 16:7, நியாயாதிபதிகள் 16:11, நியாயாதிபதிகள் 16:13. தம்பி கவனிமா. முதலாவது சொல்றான் சிம்சோன், பச்சையான உலராத 7 அகனினார் கயிறுனால என்ன கட்டினா என் பலம் போயிடும். அந்த வார்த்தையினுடைய முடிவு 7வது வசனத்துல, மற்ற மனுஷனை போலாவே. அப்ப சத்துருனுடைய தந்திரம் என்ன தெரியுமா? என்னையும் உங்களையும் மற்ற மனுஷனை போல ஆக்கணும், மற்ற மனுஷனை போல ஆக்கணும், மற்ற மனுஷனை போல அந்த பூமியில நீங்க வாழணும். கவனிங்க, அதுக்கு கை தட்டக்கூடாது, அதுக்கு கை தட்டக்கூடாது. மற்ற மனுஷனை போல ஆறுதுக்காக கை தட்டணும், மற்ற மனுஷனை போல நம்மள ஆக்கணும். 11வது வசனத்துல சொல்றான், ஒரு வேலைக்கு வழங்காது இருக்கிற புது கயிறுனால என்ன கட்டுங்க, என் பலன் போயிடும். அப்பொழுது நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனை போல ஆவேன். 13ஆம் வசனத்தில் சிம்சோன் சொல்லுகிறான், என் 7 ஜடையை நெசவு நூல் பாவோடே சேர்த்து ஆணி அடித்து செவரில் கட்டி வையுங்கள், அப்பொழுது என் பலன் போகும் என்று சொன்னான். கவனிங்கள், தேவையில்லாத இடங்களில் தன் பலத்தை எல்லாம் செலவழித்த சிம்சோன் இப்பொழுது சரியான இடத்துல தன் பலனை பிரயோகப்படுத்த அவனுக்கு பலன் இல்லை. இப்போ ஆண்டவர்கிட்ட கெஞ்சுற, ஆண்டவரே
தேவையில்லாத இடங்கள்ல என் பலத்தெல்லாம் கொடுத்துட்டு இப்போ கர்த்தருக்குன்னு கொடுக்கறதுக்கு எனக்கு பலன் இல்லை. இதுதான் சிம்சோனுடைய ஜெபம். நியாயாதிபதிகள் 16:28. தேவனே, இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும் என்று ஜெபம் பண்ணின போது கர்த்தர் அவனை பலப்படுத்தி அவனை கவனிங்க அவனை நினைத்தருளினார். இன்றைக்கு இந்த காலை வேளையில நிறைய தவறான முதலீடு பண்ணி எல்லாவற்றையும் தொலைச்சிட்டு வந்து நிற்கிறேன். என் சரீர பலன் என்கிட்ட இல்லை, என் கண் பார்வை எனக்கு இல்லை, என் பலன் எனக்கு திரும்ப கிடைக்குமானால், எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கர்த்தர் தருவாரானால், நான் சரியாய் முதலீடு பண்ணுவேன் யாராவது சொல்லுவீர்களானால், உன் ஆயுசு நாட்களை, உன் சரீர பலனை வெட்டு கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்து போட்ட வருஷத்தின் நன்மையை நான் உனக்கு திரும்ப தருவேன். கை தட்ட முடிந்தா நல்ல கை தட்டுங்க வேகமா. ஓ ரபாலா கபாரியா ரியாக்தல ஸ்மகுரபா லேபாரா டூசியஸ். கொஞ்சம் ஆவியில வரணும், கொஞ்சம் விசுவாசத்துல வாங்க, கொஞ்சம் ரபாலா தரபா. குடும்பங்களுக்கும் உறவுகளுக்கும் நான் எல்லாத்தையும் செலவழித்தேன், ஆனா அதுல ஒரு பிரயோஜனம் எனக்கு இல்லை. இந்த ஒரு விஷயம் என்னை நினைத்தருளும், இந்த ஒரு விஷயம் என்னை பலப்படுத்தும் என்று யாரெல்லாம் கூப்பிடுறீங்களோ, மறுபடியும் ஒரு உன்னத பலன் உங்களை நிரப்ப போகிறது. என்னுடைய முதல் அன்பை நான் தேவனுக்கு கொடுக்கல. என் பிரைம் ஸ்ட்ரெங்த்னு சொல்றேனே, என்னுடைய யவன கால பலனை நான் தேவனுக்கு கொடுக்கலையே. அதான் மல்கியா 1:8 சொல்லுகிறது, கண் குருடானதையும் கால் ஊனமானதையும் நீ கர்த்தருக்கு பலி செலுத்து, அது தப்பு இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. வாசிங்க, கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்கள். அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாக இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கேட்கிறார், உலகத்துக்கு கொடுக்கிறதெல்லாம் நல்லதை கொடுத்துட்டு ஆண்டவருக்கு கண் குருடானதையும் ஆண்டவருக்கு நசல் கொண்டதையும் நீ உலகத்துக்கு கொடுத்து போன சக்கைய ஆண்டவருக்கு கொடுக்க கூடாது. மறுபடியும் உன் பலனை திரும்ப தர்றார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். அந்த எலும்புல பலன் திரும்ப வருகிறது, அந்த சரீர பலன் திரும்ப வருகிறது, அந்த கண் பார்வை திரும்ப வருகிறது. 2 நிமிஷம் ஆவியில நிரம்புங்க, ஆவியில நிரம்புங்க. லீபா பாபா ராகா தரபா அல்பா ஹப்சியா தரா. அபிஷேகம் பெறாத யாராவது இருக்கீங்களா? நல்ல கை தட்டி நிரம்புங்க. ஒரு புதிய அபிஷேகத்தை ஆவியில நிரம்புங்க, ஆவியில நிரம்புங்க. அந்நிய பாஷைகள் கிருபைகளை கேளுங்க. ஓ ராஸ்மா கதலா ரிகதலபா. இனி நீ பண்ணக்கூடிய ஒவ்வொரு முதலீடும் சரியானதா இருக்கட்டும். சரியான நபர்களுக்காக அழு, சரியான நபர்களுக்காக உதவி செய், சரியான நபர்களுக்கு அன்பை செலுத்து. ஒரு விஷயத்தை நம்மோடு பேச விரும்புகிறார். இந்த உலகத்துக்கு நாம் பண்ணுகிற எந்த முதலீடும் நமக்கு பிரயோஜனத்தை தருகிறதில்லை. அந்த முதலினுடைய முடிவு நமக்கு துக்கம். எத்தனை பேர் கற்றுக்கொள்றீங்க? தர்ஷீஷின் கப்பலோடு பண்ணின அந்த முதலீடுல என்ன லாபம்? சோரே காற்றங்கரையில் அவன் பண்ணின முதலீடுல ஒரு லாபமும் இல்லை. நான் இவ்வளவு வேகமா முடிக்க முடியுமா? நான் முடிக்கிறேன். உங்க தாகத்தை அனுசரித்து கர்த்தர் பேசுவார். அதுக்கு மேல நான் சாக முடியாது. ரைட்? அப்போ இவ்வளவு முதலீடு பண்றதனுடைய விளைவு எனக்கு என்ன பிரயோஜனம்? இப்ப எனக்கு வேதனை என்னன்னா, என் நல்லதெல்லாம் நான் உலகத்துக்கு கொடுத்துட்டேன். இப்ப ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்குன்னு எனக்கு நல்லது ஒன்றும் இல்லை. அதனாலதான் மல்கியா தீர்க்கதரிசி சொல்றார், கண் ஊனமானதை கர்த்தருக்கு நீ கொடுத்தாலும் தப்பு இல்லைன்னு. நம்மள நிறைய பேர் நம்முடைய பிரைம் ஸ்ட்ரெங்த்தை கர்த்தருக்கு கொடுத்தோமானா இல்லை, உலகத்துக்கு தான் கொடுத்துருக்குறோம். சமையல் அறைக்கும், சொந்தக்காரங்களுக்கும், திருமண வாழ்க்கைக்கும், படிப்புக்கும், வேலைக்கும் தான் கொடுத்துருக்குறோமே தவிர கர்த்தருக்கு கொடுக்கல. என்ன சிருஷ்டித்தவருக்கு நான் கொடுக்கல. அதனாலதான் சிம்சோன் கேட்கிறார், அந்த ஒரு தடவை என்ன நினைத்தரும். 23 வயசு வரைக்கும்
உலகத்துக்காகவே என் வாழ்க்கையை கொடுத்தவன். 24 வயது வரைக்கும் சினிமா தியேட்டர்களுக்கும் நண்பர்களுக்கும், இங்கே கவனி, அங்கே என்னப்பா ஆராய்ச்சி, சினிமா தியேட்டருக்கும் நண்பர்களுக்கும் உலகத்திற்கும் நண்பர்களுக்கு அவ்வளவு கொடுத்தோம். என்ன 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 திரும்ப தந்தாங்க? திரும்ப தந்தது அத்தனையும் துக்கம், வேதனை, அவமானம். ஆனா கர்த்தருக்கு கொடுத்ததுங்கிறது ஒன்றும் இல்லை, கண் ஊனமானது, நசல் கொண்டது. எல்லாம் உலகத்துக்கு கொடுத்து போகிற இருக்கிற மீதியை தான் கர்த்தருக்கு நம்ம கொடுக்கிறோம். வாசிக்கலாமா? கற்றுக்கொள்வோம், அப்புறம் நம்ம ஜெபிப்போம் வேகமாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20:6. Thank you Lord Jesus. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 6வது வசனம் வேகமாய். மத்தேயு 20:6. வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு. சரி, 11ஆம் மணி வேளையில போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது. சரி, அப்ப யூதர்களுடைய கணக்குப்படி வேலை 3ல இருந்து 12. 3ல இருந்து இப்ப இவங்களை போய் இயேசு பார்த்த நேரம் 11ஆம் மணி நேரம். எத்தனாம் மணி நேரம்? கவனிச்சா மட்டும் போதும். எத்தனாம் மணி நேரம்? அப்போ இவங்க கிட்டத்தட்ட 3 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் உலகத்துல தான் நிற்கிறாங்க. எத்தனை மணி நேரம் சொல்ல முடியுமா? 8 மணி நேரம் உலகத்தில் இருக்காங்க. இயேசு என்கிற தோட்டக்காரன் இவர்களை சந்தித்த நேரம் 11ஆம் மணி வேளை. ஆனா இவங்க 8 மணி நேரம் எங்க செலவிட்டிருக்காங்க? உலகத்தில். இவ்வளவு என்ன உற்சாகமா இருக்கீங்க, என்ன யாவி களி கூறுகிறது. எத்தனை மணி நேரம்? ஆனா நான் விட மாட்டேன் பாருங்க. 11 எத்தனை மணி நேரம்? 8 மணி நேரம் இவங்க எங்க நிக்கிறாங்க? இப்ப 11ஆம் மணி நேரத்துல போய் இயேசு கேட்கிறாரு, நீங்க ஏன் இங்க நிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாங்க, நீங்க பகல் முழுவதும் சும்மா நிற்கிறது என்னன்னு கேட்கிறார். உடனே அவங்க என்ன சொல்றாங்க? 7வது வசனத்துல, அதற்கு அவர்கள் ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை. அப்ப இயேசு சொல்லுகிறார், நீ எத்தனை 8 மணி நேரம் அல்ல, உன் ஆயுதில் பாதியும் உலகத்துக்கு கொடுத்தாலும் இந்த உலகம் உன்னை சும்மா தான் வச்சிருக்கும். இந்த உலகம் உங்களை சும்மா தான் வச்சிருக்கும். எம்மா கொஞ்சம் கண்ணை திறங்க, இந்த உலகம் உங்களை சும்மா தான் வச்சிருக்கும். இப்போ ஆண்டவர் உலகத்துக்கு மனிதன் பண்ணுகிற முதலீடுக்கும் தேவனுக்கு பண்ணுகிற முதலீடுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை இங்கே காண்பிச்சு தர்றார். 8 மணி நேரம் நீ உலகத்துக்கு கொடுத்தியே, இந்த உலகம் உன்னை சும்மா வச்சிருக்கு. இந்த உலகம் உனக்கு வேலை தரல, இந்த உலகம் உனக்கு ஒரு தகுதியை தரல, இந்த உலகம் உனக்கு ஒரு நோக்கத்தை தரல, இந்த உலகம் உனக்கு ஒரு திட்டத்தை தரல. ஆனால் இப்போ எவ்வளோ மணி நேரம் தான் பாக்கி இருக்கு? ஒரே 1 மணி நேரம் பாக்கி இருக்கு. 11 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் பாக்கி இருக்கிறது. இப்ப இயேசு சொல்லுகிறார், 8 மணி நேரம் நீ உலகத்துக்கு கொடுத்தல்ல, இந்த உலகம் உனக்கு ஒன்றும் தரல. இப்ப நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்ளுவீர்கள் என்று சொல்றார். உலகத்துக்கு 8 மணி நேரம் கொடுத்து அவர்களை சும்மா வைத்திருந்த உலகம் இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள 1 மணி நேரம் வந்து வேலை செய்தவனுக்கு, அதே யோவான் மத்தேயு 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. மத்தேயு 20வது அதிகாரம். பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம். அப்ப நல்ல கவனிங்க, இவங்க எத்தனை மணி நேரம் தேவனுக்கு கொடுத்தாங்க? இந்த வாயை திறந்து சொல்லுங்க ஐயா, எத்தனை மணி நேரம் கொடுத்தாங்க? 1 மணி நேரம். உலகத்துக்கு எத்தனை மணி நேரம் கொடுத்தாங்க? 8 மணி நேரம். 8 மணி நேரம் உலகத்துக்கு கொடுத்த போது இந்த உலகம் அவங்களுக்கு ஒண்ணு கொடுக்கல. ஆனா என் ராஜ்யத்துல நீ 1 மணி நேரம் கொடுத்த, ஆனா நான் உன்னை சமமாக்கிறேன், உனக்கு கூலி கொடுக்கிறேன். I will change your history. இன்னைக்கு நான் சொல்றேன், இப்போ இந்த காலையில ஸ்கூலுக்கு கிளம்பும் போது இருக்கிற உற்சாகம் சாயங்காலம் வரும்போது இருக்குமா? இப்போ 11ஆம் மணி நேரத்துல இவர்களை இயேசு சந்திக்க போறாரு. இவங்களை 11ஆம் மணி வேளையில சந்திக்கும் போது இயேசுவுக்கு தெரியாதா இவன் ஆல்மோஸ்ட் தம் பலத்தை உலகத்துக்கு கொடுத்துட்டான்னு? இவன் தன் நேரத்தை, தன் மனதை, தன்னுடைய கண்களை, தன்னுடைய அவயவங்களை 8 மணி நேரம் உலகத்துக்கு கொடுத்திருக்கிறான்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிஞ்சிட்டோம். ஆண்டவர் அவனை தூக்கி போடாமல் அந்த மீதம் இருக்கிற அந்த கொஞ்ச பலத்தையாகிலும் என் ராஜ்யத்துக்கு நீ தான் கேட்க. இவ்வளவு நாள் உலகத்துக்கு கொடுத்தாச்சு. இது 11ஆம் மணி வேளை. சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கடைசியில் இருக்கிற கொஞ்சத்தை ஆகிலும் திராட்சை தோட்டத்துக்கு முதலீடு செய்யுங்க, ஜெபத்துக்கு முதலீடு செய்யுங்க, வேத வாசிப்புக்கு முதலீடு செய்யுங்க, ஊழியம் செய்ய முதலீடு செய்யுங்க. நான் சொல்றேன், உலகத்துக்கு நீங்க கொடுத்த 8 மணி நேரம் உலகம் தராதது இந்த 1 மணி நேரத்தில் உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுவேன்.
அதுதான் ஆச்சரியம். இந்த உலகத்துக்கு நான் 8 மணி நேரம் கொடுத்த போது இந்த உலகம் எனக்கு தராதது. இந்த உலகத்துக்கு நான் காண்பிச்ச அன்புல 10ல் 1% கூட இவருக்கு காண்பிக்கல. என்ன வாழ வச்சா. காலில் சுடுதண்ணி ஊத்துற மாதிரி ஜெபம் பண்றோம், காலில் சுடுதண்ணி ஊத்திட்டு ஓடுற மாதிரி பைபிள் படிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கடமைக்கு வந்துட்டு போற நமக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதமானால், ஒரு சரியான முதலீட நான் அவருக்கு பண்ணினால், வாயை திறந்து சொல்லுங்க, இந்த உலகத்துக்கு நான் பண்ணின முதலீடுல எனக்கு கிடைத்ததெல்லாம் அவமானமும் துக்கமும். சீக்கிரம் 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 இந்த கடைசி 1 மணி நேரம், இந்த கடைசி காலத்தையாவது நான் கர்த்தருக்காக முதலீடு பண்ண விரும்புகிறேன்னு சொல்றவங்க உங்க கைகளை உயர்த்தலாம், உங்க கைகளை உயர்த்தலாம். வேகமா வேகமா. முக்கியமா கர்த்தர் சில விஷயங்களை பேசி நம்மை நீங்களா ஜபிங்க பார்க்கலாம். உலகத்துக்குன்னு கொடுத்தீங்களே, உறவினர்கள் உறவினர்கள்னு ஓடுனீங்களே, வேலை வேலைன்னு ஓடுனீங்களே, நண்பர்கள் நண்பர்கள்னு ஓடுனீங்களே. இந்த உலகம் கடைசி நமக்கு என்ன தரும் தெரியுமா? உன்னை சும்மா இருக்க வைக்கும். ஒருவரும் உங்களுக்கு வேலை இடவில்லையா? நீங்கள் ஏன் இங்கே சும்மா நிற்கிறீர்கள்? அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு ஒருவனும் வேலை இடவில்லை. உடனே இயேசு சொல்லுகிறார், தேவராஜ்யத்துக்கும் உலகத்துக்கு இருக்கிற வித்தியாசத்தை நான் உனக்கு காண்பிக்கிறேன். உன் வாழ்க்கை முழுவதும் நீ உலகத்துக்கு கொடுத்தால் இந்த உலகம் உன்னை உன் பலனை உறிஞ்சு குடிக்கும், ஆனா உனக்கு ஒண்ணு திரும்ப தராது. ஆனா தம்பி, நீ 1/2 மணி நேரம் ஜெபிச்சு பாரு, உன் வாழ்க்கையை புரட்டி போட்டுருவா. நீ சும்மானால ஒரு சமூகத்தில் வந்து உட்கார்ந்துட்டு போ, உன் வாழ்க்கையை புரட்டி போடுவார். புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டுகளே. நாங்க எதுக்கு போராடுறோம் தெரியுமா? உங்களுக்கு புரியணும். எங்க சத்தியம் தெரியாதவங்க கிடையாதுங்க. அதை இன்னொரு தடவை அழுத்தினாவது நீங்க அதை செய்வீங்கன்னு தான். தெரியாதுன்னு இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஜெபிச்சா நான் என்னவா மாறுவேன்னு எனக்கு தெரியும். If I read the Bible, நான் what shall I be ன்னு நான் எனக்கு தெரியும். ஆனா என்னால முடிய மாட்டேங்குது. என்ன கொண்டுருவீங்களோ? உலகத்துக்கு கொடுத்ததுல 1% கூட அவருக்கு கொடுக்கல. தூக்கி வச்சு அழகு பார்க்கிறார். அப்ப எனக்கு இந்த மரமண்டைக்கு புரியுது, உலகத்துக்கு கொடுத்தியடா, உலகத்துக்கு போய் கொடுத்தியோ அன்ப. சும்மா உட்கார்ந்துட்டு எழும்புனாலே ஆசீர்வதிக்கிற தேவன்க. நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஓசியா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஓசியா 3:2. இன்வெஸ்ட் இன் ரைட் பிளேஸ். ஓசியா, அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கும் 15 வெள்ளிக்காசுக்கும் 1.5 கலம் வார்கோதுமைக்கும் கொண்டு. யார சொல்றாரு? விபச்சாரி, ஹார்லட். இஸ்ரவேல் குமாரத்திய பத்தி ஆண்டவர் சொல்றாரு, அவ சோரம் போயிட்டா. அதான் நான் சொல்லிட்டே வரேன். கன்கியூபைன், மல்டிபிள் கவனன்ட், ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகளுடைய அத்தனை பேரும் ஹார்லட் தான். மல்டிபிள் கவனன்ஸ். அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கும் 1.5 கலம் வார்கோதுமைக்கும் கொண்டு. 3ஆவது வசனம், அவளை நோக்கி வேசித்தனம் பண்ணாமலும், இந்த வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும். சிஸ்டர் கொஞ்சம் நில்லுங்க. இங்க வேசித்தனம் பண்ணாமலும் போட்டிருக்குல்ல, அது டைரக்ட் வேசித்தனம் கிடையாது. கன்கியூபைன். தவறான நபர்கள்கிட்ட நீ நேரத்தை செலவழிக்காத, தவறான நபர்கள் கூட போகாத, தவறான இடத்துல நீ டிவி பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காத, நாடகம் பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காத, மொபைல் போன் உட்கார்ந்து இருக்காத. கேளுங்க, ஒருவனையும் சேராத, ஒருத்தன் கூட உடன்படிக்கை பண்ணாத. அநேக நாள் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, வேலை செய்யறதுக்கு கூலி கொடுத்ததை பார்த்தோம், எனக்காக காத்திருக்கிறதுக்கு உனக்கு 15 வெள்ளி காசு தர்றேன். கை தட்டுங்க. இப்படி ஒரு தேவனை நான் பார்த்தேன், இப்படி ஒரு தேவனை நான் பார்த்ததில்லை. I never see such a God like him. அண்ணே, என்ன சொல்லி இருக்கணும்? அம்மா, நீ ஒருத்தன் கூடயும் சேராதம்மா, நீ யாரு கூடயும் போகாத, யாரு கூடயும் நீ பேசாத. நீங்க கவனி,
எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு என் திராட்சை தோட்டத்துல வேலை செய், என் மாடுமை என் ஆடமை புல்லறுத்து போடுன்னு சொல்லிட்டு 15 வெள்ளிக்காசும் 1.5 கல வார்கோதுமே கொடுத்திருந்தா மனசு ஆறி இருக்கும். இதெல்லாம் சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்ற வெயிட் பண்ணு, prepare yourself, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள், நீ வேலை செய்ய வேண்டாம், என் சமூகத்தில் உட்கார்றதுக்கு உனக்கு கூலி தர்றேன். This is the prophecy. கைகளை தட்டுங்க. நீங்கள் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமில் காத்திருங்கள் சொன்னாரே, காத்திருக்கிற சபைக்கு கூலி தருவார். என்ன கூலி தெரியுமா? நீ கழுகுகளை போல ஆராதிக்கிறவங்க ஆராதிங்க. மத்தேயு 20ஆம் அதிகாரத்துல எதுக்கு கூலி? நானே சொல்றேன், அதான் அது எதுக்கு கூலி? வேலை செய்தது கூலி. இங்க என்னது கூலி கொடுத்தாரு? காத்திருக்கிறது கூலி. இப்படி ஒரு தெய்வத்தை பார்த்திருக்கீங்களா? இப்படி யாராவது ஒரு கடவுள் இருக்காங்கன்னா எனக்கு சொல்லுங்க. அரை மணி நேரம் நான் அவர்கிட்ட உட்கார்ந்து எழுமனேன்னா, I am rich, I am rich, I am recharged, I am renovated, I am magnified. ஒரு மணி நேரம் உட்கார்ந்து எழும்பு. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். Science of God. நீ வேலை செய்யணும்னு கூட இல்ல, அமர்ந்துரு. உனக்கு கை தட்டுங்க. உடரபல கத்தராதியா, நல்ல நல்ல கை தட்டுங்க. ஓ ரபா சந்தராதனா, கொஞ்சம் கொஞ்சம் கை தட்டுங்க. நீ காத்திருக்கிறதுக்கே உனக்கு கூலி. நீங்க காத்திருக்கிறதுக்கே கூலி. கை தட்டுங்க, கை தட்டுங்க. ஆவியில நிரம்புங்க. உடரபல கத்தராதியா, நீ காத்திருக்கிறதுக்கே உனக்கு கூலி. நீ காத்திருக்கிறதுக்கே உனக்கு கூலி. கை தட்டுங்க. அபிஷேகம் பெற்றவங்க உடரபல கத்துரபலதனா, நீ காத்திருக்கிறதுக்கு ஃபயர். ஊழிய அப்புறம் நீ ஒருவனையும் சேராம, நீ வேற ஒருத்தனோட வேசித்தனம் பண்ணாம, எனக்காக வேறு பிரிக்கப்பட்டு கைகளை தட்டுங்க. அபிஷேகம் ராகாபாயா தேலியா உடரபலபசியா, அபிஷேகம் பெற்றவங்க ஆவியில நிரம்புங்க. நீ என் சமூகத்தில் வந்துட்டு போறதுக்கே உனக்கு கூலி. என் சமூகத்தில் உட்காருகிற உனக்கு கூலி. லீ பாராகாட்டா ஒரியாதலா ஒரியாதலா உடரகதனா அக்னி அக்னி அக்னி. கைகளை தட்டுங்க. உடரபலகதனா ரியாதலவா. சில மேல அபிஷேகம், சில மேல அபிஷேகம். 2 மணி நேரம் நீ சர்ச்சில் உட்கார்ந்துட்டு சும்மா போகல. ஓ அக்கவுண்ட்ல வெள்ளி காசுகள், வார்கோதுமை இல்ல பசியா காட்டா, உச்சிதமான வார்கோதுமை கண்வலை தேடினால் உன்னை திருப்தியாக்குவே. ஜெபிங்க. சிலர் ஆண்டவர் தொடரார். ஜெபிங்க, கண்ணை மூடுங்க. உம்மை போல நல்ல தேவம் யாரும் இல்லையே, உம்மை போல யாரும் இல்லையே, உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே,
போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லை. என்ன கற்றுக்கொள்றீங்க? உலகத்துக்கு பண்ற எந்த முதலீடும் உங்களை துக்கப்படுத்தும். நான் ஏன் இவ்வளோ சிரமப்பட்டு பேசுறேன்னா, திஸ் இஸ் a குட் லேண்ட். இந்த இடத்துல பண்ணக்கூடிய ஒவ்வொரு முதலீடுக்கும் பிரதிபலன் உண்டு. சந்ததி சந்ததியா நான் இருப்பேன். உங்களை நீங்களே சோதித்து பாருங்க, எங்க முதலீடு பண்றீங்க? சமாரியா ஸ்திரீயின் இடத்துல இயேசு கேட்கிறார், உன் புருஷனை இங்க கூட்டிட்டு வாழ. அவ சொல்ற, எனக்கு புருஷன் இல்லை. யோவான் 4:16-17 வாசிக்க வேண்டாம். உடனே இயேசு சொல்லுகிறார், உனக்கு புருஷன் இல்லைன்னு சொன்னது உண்மை. ஏனெனில் உனக்கு 5 புருஷன் இருந்தா 5 பேர் புருஷன் இல்லை, 6வது ஒருத்தர் இருக்கா, 6வது புருஷன். இதுக்கு பேர் தான் கன்கியூபைன். இந்த 6 பேரு கூட இவ வாழ்ந்திருப்பா தானே. இந்த 6 பேருக்கு தன் நேரத்தை, தன் அன்பை, தன் பலத்தை கொடுத்துருப்பா தானே. உனக்கு என்ன கிடைச்சது? விரக்தியும் அவமானம், தாகமும் தேவையும். இப்ப கடைசியா வந்து சொல்றாரு, எல்லாருக்கிட்டையும் பலனை கொடுத்துட்டு தோற்று போய் வந்திருக்கிறல்ல, இப்ப கிணற்றண்டையில நான் உனக்காக நிற்கிறேன், என் கூட உடன்படிக்கை பண்ணு. சரியான முதலீடு உங்களுக்கு சரியான பிரதிபலனை தரும். அதனாலதான் சாமுவேல் துக்கப்படுறார். இப்படி நல்ல விஷயத்தை நான் தப்பான நபர் மேல ஊத்திட்டு துக்கப்பட்டு நிற்கிறேன். வெளியில காட்டிக்க முடியலனாலும் அதுதான் உண்மை. 40 வயசு 45 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, இல்லை என்ன வேதனைன்னா, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் அறியாமையில தவறா முதலீடு பண்ணேன். ரட்சிக்கப்பட்ட பிறகும் நான் தப்பா முதலீடு பண்றேன்னா நான் என்ன செய்யறது? May the Lord will help you to do the right investment. சரியான முதலீடு. உலகத்துக்கு 8 மணி நேரம் கொடுத்து கிடைக்காத ஒன்று தேவனுக்கு 1 மணி நேரம் கொடுத்து கிடைத்தது. நீங்க இந்த கன்கியூபைன்ல சிக்கிக்கொள்ளாம இருந்தாலே உங்களுக்கு ஆசீர்வாதம். அதான் சொல்றேன், நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனை சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, நானும் உனக்காக காத்திருப்பேன். எத்தனை பேருக்கு கற்றுக்கொள்றீங்க? ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கிறதுக்கு கூலி தருவாரா? இப்படி ஒரு தெய்வம் உண்டா? இதை லேர்ன் பண்ணுங்க, இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நான் சுவிசேஷ ஊழியம் செய்கிறேன், எனக்கு சபை கிடையாது, எனக்கு காணிக்க, விசுவாசத்தில் தான் ஓடுறோம். சில நேரம் ஆண்டவர் ஊழியத்தை கேன்சல் பண்ணிட்டு உட்காருன்னு சொல்லுவார். நிறைய மிஷினரிகளை தாங்குறோம், நிறைய இருக்கு விஷயம், நம்மளை சுற்றிலும் நிறைய பொறுப்புகள் இருக்கு. ஆனால் சில நேரம் ஊழியம் செய்து கிடைக்காத நன்மைகள் கூட அவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது கிடைக்கும். இதை அனுபவிச்சுதான் சொல்ல முடியும், அனுபவிச்சுதான் சொல்ல முடியும். இது சும்மா ஓசியாக்குமா காத்திருந்ததுக்கும் எனக்கு 1.5 கலம் வார் கோதுமையும் 15 வெள்ளி காசும் கிடைச்சிருக்கு. Those who wait upon the Lord shall renew their strength like an eagle. எத்தனை பேரோடு கர்த்தர் இடைபடுகிறார்? அப்போ அவன் கொம்புல தைலம் செலவழிந்து போனதுக்கு என்ன காரணம்? ஒன்று தவறான முதலீடு, தவறான முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு உங்க முதலீடை சர்ச் பண்ணுங்க. இனி நான் எங்க அதிக முதலீடு பண்ணணும்? எங்கள் அம்மாட்ட அடிக்கடி சொல்லுவேன், வாழ்நாளெல்லாம் சமையல் கட்டில் நின்று சமைச்சு போடாதீங்க, சாம்பாரில் உப்பு இல்லைன்னு தான் அப்பா சொல்ல போகிறாரு. அதனால் என்னத்தையாவது செய்துட்டு ஜெபிக்க பாருங்க, தேசத்துக்காக வாங்க. கடைசி வரைக்கும் சமைச்சு ஆண்டவர் உன் புருஷனுக்கு நல்லா சமைச்சு போட்டியாம்மா அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. மார்த்தாளேன்னு ஒன்று திட்ட போகிறாரு. அதனால் கிச்சனை விட்டு வெளியே வாங்க,
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்காதீங்க, என்னத்தை சாதிச்சிட போறீங்க, சீக்கிரம் சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. ரொம்ப நேரம் கிச்சனில் என்ன 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 சொல்ல போறாங்க கடைசியில்? உப்பே இல்லை. இந்த உப்பு இல்லாத சாம்பாருக்கு ஒரு ரிப்போர்ட் கேட்கறதுக்கு அந்த கிச்சன்ல அவ்வளவு நேரம் நான் விளையாடல. எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு உங்களுக்கு புரியட்டும், எதுக்கு நீங்க நேரம் செலவழிக்கிறீங்கன்னு உங்களுக்கு புரியட்டும். அந்த நாட்கள்ல ஐ எம் வெரி கிளியர், சரியான இடத்துல முதலீடு பண்ணணுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தர் பேசுறாருங்கிறத உணர்றவங்க. நான் எப்படி சொல்றேன், உறவுகள்னு போனீங்களே, உங்களுக்கு என்ன கிடைச்சது? முடிவில் சண்டை, முடிவில் நிந்தை, அவமானம், கண்ணீர், வேதனை. சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட்டீங்களே, என்ன கிடைச்சது? அட் தி எண்ட் அது எட்டியை போல கசக்கும். ஆனா தேவனுக்கு பண்ணுகிற முதலீடு உங்களுக்கு சரியான பிரதிபலனை உங்களுக்கு தரும். அப்ப இந்த கொம்புல தைலம் இல்லாம போனதற்கு முதல் காரணம் தவறான முதலீடு. இரண்டாவது வேகமா வாசிங்க, நம்ம வேகமா ஜெபிக்க போகிறோம். வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 3வது வசனம். அந்த வெறுமைக்கு காரணம், இரண்டாவது முக்கியமான காரணம். சீக்கிரம் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு ஆண்டவர் சொல்லும் போதே எலிசா மூலமாய் சொல்லுகிறார், அநேகம் வெறும் பாத்திரங்கள். ஆண்டவருடைய திட்டம் கொஞ்சமல்ல, அநேகம். ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கு, டோன்ட் பி எ ஃபியூ, கொஞ்சமாயிராதபடி பார்த்துக்கொள். உன்னால எவ்வளவு வெறும் பாத்திரங்களை வாங்கிட்டு வர முடியுமோ வாங்கிட்டு வான்னு சொல்றார். உங்களால எவ்வளவு வெறும் பாத்திரங்களை வாங்கிட்டு வர முடியுமோ வாங்கிட்டு வான்னு சொல்றார். 6வது வசனம் வாசிக்கலாம். 6வது வசனம். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் என்றார். ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா சொல்றாரு, அநேகம் வெறும் பாத்திரங்களை வாங்கிட்டு வாங்க. ஆனா அந்த அம்மா பாருங்க, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வாங்க. அதற்கு அவன் வேற பாத்திரம் இல்லை என்றால், அப்பொழுது எண்ணெய் நின்று போனதுக்கு காரணம் தேவன் அல்ல, பாத்திரம் இருக்கிற வரைக்கும் எண்ணெய் நிற்காது. சபை அவைலபிளா இருக்கிற வரைக்கும் எண்ணெய் நிற்காது. அப்போ இப்போ எண்ணெய் நின்று போனதுக்கு என்ன காரணம்? பாத்திரம் இல்லை. தேவனுடைய கிரியை நின்று போனதுக்கு காரணம் பாத்திரம் இல்லை. கொஞ்சம் பேசலாமா, முடிச்சிடலாமா? ரேஷன் கடையில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கீங்க சிலர், பாத்திரம் இல்லை, அதனால எவர்லாஸ்டிங் சப்ளை, நித்தியமாக எண்ணெய் வந்து கொண்டே இருக்கு ஆயத்தம். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, வெறும் பாத்திரங்களை கொண்டு வான்னு சொல்றார். நமக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு. யாராவது ஒரு டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் கேசரி தந்தா திரும்ப அந்த டிஃபன் பாக்ஸை கழுவி எம்டியாக கொடுக்க மாட்டோம், கொஞ்சம் சப்போட்டா பழமாவது பறித்து கொடுப்போம். ஏன்னா திரும்ப வெறுமையாக கொடுக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், ஒரு இடத்துல சொல்றாரு, நீ கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது வெறுங்கையோட வராதுன்னு சொன்ன அதே தேவன் இவகிட்ட சொல்றாரு, நீ பரவாயில்லம்மா, நீ வெறும் பாத்திரங்களை கொண்டு போ. வெறும் பாத்திரங்களை கொண்டு வரதுல என்ன கஷ்டம்? வெறும் பாத்திரங்கள் என்பது விருப்பம். வேகமா சொல்லுங்க, விருப்பம். விருப்பப்படுறதுக்கு என்ன கஷ்டம்? விரும்பு. எவ்வளவு விருப்பங்களை கொண்டு வர முடியுமோ கொண்டு வா. 3 வார்த்தைகளை பயன்படுத்த போறோம். அநேக வெறும் பாத்திரங்கள் விருப்பங்களுக்கு அடையாளம், அநேக வெறும் பாத்திரங்கள் ஜெபத்திற்கு அடையாளம், அநேக வெறும் பாத்திரங்கள் திட்டங்களுக்கு அடையாளம். சயன் சர்ச் ஆஃப் காடுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நிறைய விரும்புங்க, நிறைய ஜெபம் பண்ணுங்க, நிறைய திட்டமிடுங்க. ஜெபம் பண்றதுக்கு என்ன கஷ்டம்? நிரப்ப போறது நான் தானே. எத்தனை பாத்திரமானாலும் நான் நிரப்புவேன். புரிஞ்சவங்க கை தட்டி வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விரும்புங்க. விரும்ப கூடவா கஷ்டம் சகோதரா? சாதிக்கணும்னு விரும்பு, ஊழியம் செய்யணும்னு விரும்பு, தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு விரும்பு, வியாதிகளை சுகமாக்கணும்னு விரும்பு, இதே பட்டணத்தில் மரித்தோர உயிரோடு எழுப்பணும்னு விரும்பு. சாகும் போது ஒரு தேவ மனுஷனா சாகணும்னு விரும்பு. கைகளை தட்டுங்க, அபிஷேகத்தினுடைய நல்ல பகுதிகளை பெற்றுக்கொள்ளுங்க. விரும்பு. ஆனா விரும்புறதுக்கு கூட அவனுக்கு கஷ்டமா இருந்திருக்கு. விரும்புறதுக்கு கூட அவனுக்கு கஷ்டமா இருந்திருக்கு. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் வந்து சில விஷயங்களை செய்யறதுக்கு உனக்கு கஷ்டம், விரும்புறதுக்கும் கஷ்டமா? விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே.
இன்னைக்கு விருப்பம் கூட இல்லதான் பிரச்சனை. வாசிங்க 109 சங்கீதம் 17வது வசனம் சொல்லி நான் முடிக்கிறேன். 109:17. உற்சாகமா இருக்கிறீங்களா? 109:17 சேர்ந்து இருங்க சிஸ்டர், எல்லாம் சேர்ந்து வாசிக்கிட்டு எல்லாம் தூங்கிடுவாங்க. சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போ. தோல்வியை விரும்புறோம். ஒரு சின்ன கொழுப்பு கட்டி வந்தா கூட அது கேன்சர் கட்டியா இருக்கணும்னு விரும்புறோம். இதெல்லாம் ஒரு விருப்பம் தானே, பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. இவங்களே பயாப்சி ரிசல்ட் சொல்லிடுவாங்க, அது அதுவா தான் இருக்கும். விசுவாசத்தின்படி ஆக கிடவுது. உண்மையை சொல்றேன். எதை விரும்புறோம் தம்பி? தோல்வியை விரும்புறோம், சாபத்தை விரும்புறோம், அது அவனுக்கு வரும். ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனா. வாசிக்கிறீங்களா? சாதிக்கிறதை யாரும் விரும்புறது இல்லை. வெறும் பாத்திரங்களை கொண்டு வரதுக்கு உனக்கு என்ன கஷ்டம்? ஒரு ஜெப குறிப்பை சொல்றதுக்கு ஒரு அப்ளிகேஷன் 10 ரூபாய்க்கு வாங்கி ஃபில் அப் பண்ணி போடுறதுக்கு என்ன கஷ்டம்? கிடைச்சிட்டுனா என்ன செய்வீங்க? கிடைச்சிட்டுனா என்ன செய்வீங்க? கிடைச்சிட்டுனா என்ன செய்வீங்க? சபையில ஒரு ஜெப குறிப்பு எழுதி போடுங்க. சாங்ஷன் ஆயிட்டுனா என்ன செய்வீங்க? சாங்ஷன் ஆயிட்டுனா என்ன செய்வீங்க? சாங்ஷன் ஆயிட்டுனா என்ன செய்வீங்க? உலகத்தில் இருக்கிற எல்லா தேசத்திலையும் நாம் போய் ஊழியம் செய்யணும்னு நிறைய விரும்பாத்திரத்தை கொண்டு வச்சிருக்கிறேன். ஒருவேளை நிரப்பிட்டார்னா என்ன செய்ய முடியும்? நிரப்பிட்டார்னா என்ன செய்ய முடியும்? anything can happen. கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்றார், அநேக காலி பாத்திரங்களை கொண்டு வாங்க, காலி பாத்திரங்களை கொண்டு வாங்க, அநேக வெறும் பாத்திரங்களை கொண்டு வாங்க. இந்த சபை இந்த பட்டணத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஜெபிங்க. பெரிய பெரிய திட்டங்கள் போடுங்க. நீ திட்டம் போடுற வரைக்கும் என்ன நிற்காது, என்ன நிற்காது, என்ன நிற்காது, அபிஷேகம் நிற்காது. ருகதா ரபா கந்தாலயா உடரா ஹசியாதரா ஓராபாதியா. விசுவாசிக்கிறவங்க மட்டும், விசுவாசிக்கிறவங்க மட்டும் எவ்வளவு எவ்வளவு விரும்ப முடியுமா விரும்புங்க. விரும்புறதுக்கு கூட முடியலையா சிஸ்டர்? விரும்புறதுக்கு கூட முடியலையா சகோதரி? விரும்புறதுக்கு கூட முடியலையா? நான் கேட்கிறேன், சமீப நாட்களா ஜெப அறையில போயிட்டு நின்னுட்டு புலம்பதான் செய்யறோமே தவிர விருப்பங்கள் செத்து போயிட்டு விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. விட்டு கொடுக்காத யாரும் வழங்க முடியாது, கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. அதான் நம்மளே யாராவது டீகிரேட் நினைச்சிருவா. கர்த்தருக்கு முன்னாடி தோத்து போங்க. கர்த்தர்கிட்ட ஜெயிச்சவன் உலகத்துல ஜெயிக்க முடியாது. கர்த்தர்கிட்ட தோத்து போங்க, உலகத்துல ஜெயிக்கலாம். என்னைக்கு புரிய போதும் உங்களுக்கு? கர்த்தர்கிட்ட தோத்து போனுங்க. ஒருத்தன் ஒரு கதை சொல்றான், ஒரு கதை சொல்றான். ஒருத்தன்கிட்ட நிறைய ஆடு இருந்துச்சு, இன்னொருத்தங்கிட்ட ஒரே ஆடு இருந்துச்சு. அது வாயிலிருந்து சாப்பிடுற சாப்பாடை சாப்பிட்டுச்சு. அந்த நிறைய ஆடு வச்சிருந்தவன் அவன் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கும் போது இந்த ஒரு ஆடு வச்சிருந்தவனுடைய ஆட்டை பிடிச்சி கறி வச்சு கொடுத்துட்டான். கதை சொல்றான். விழுந்துட்டான் தாவீது. நான் தான் அந்த மனுஷன். யாரை பயன்படுத்துவாரு? இது புண்ணுன்னு சொல்லி புண்ணுக்கு மருந்து சொன்னாலும் சப்மிஷன் வேணுங்க. நான் தான் அந்த மனுஷன் சொல்றதுக்கு தைரியம் வேணும். என் கூட தான் பேசினார்னு சொல்லணும். பிளெஸிங் எல்லாம் எனக்கு ஆசீர்வாதம். அந்த அந்த நெகட்டிவா சொன்னார்ல அதெல்லாம் செல்வி அக்காக்குன்னு சொல்லக்கூடாது. பாவப்பட்ட அக்காவை மட்டும் அதில் இழுத்து விடக்கூடாது. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்? ஒரு கதை, டைரக்ட் கிடையாது, டைரக்ட் ப்ராஃபஸி எல்லாம் இல்லை. இட்ஸ் அ ஸ்டோரி. ஸ்டோரி டெல்லிங். ஸ்டோரி டெல்லிங்க்கு விழுந்துட்டாருங்க. ஆண்டவர் பார்க்கிறாரு, இவனை ஏன் நம்ம திரும்ப பயன்படுத்தக்கூடாது? சிலருக்கெல்லாம் பாட்டு பாடினா போதும் மனம் திரும்பதுக்கு. எனக்கு ஆவியானவர் சொல்றது, சிலர் கூட எல்லாம் ஆண்டவர் ரொம்ப டைம் எடுக்க வேண்டாம் அவங்கள திருப்புறதுக்கு. உங்ககிட்ட ரொம்ப போராட விடாதீங்க சிஸ்டர். Be reachable.
சர்ச் பி ரீச்சபிள். உங்ககிட்ட பேசி பேசி அவர் சலிச்சிடக்கூடாது. கதை சொன்னாலே அவன் மனம் திரும்பினான்னா, ஏன் அவனுக்கு என் சிலுவை பாட சங்கீதம் 22 நான் சொல்ல மாட்டேன். அது புரியறதுக்கு லேட் ஆகும். நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சங்கீதக்காரனுக்கு இயேசு பட போகிற பாட ஆண்டவர் வெளிப்படுத்துறார். பாஸ்டர், ஒரு கதை சொல்லி ஒருத்தன் மனம் திரும்பி தேவ இருதயத்தை புரிந்து கொள்ள முடியுமா? Why can't I reveal my heart? பாருங்க, கூட்டம் ஆரம்பிக்கும் போது இங்க இருந்து கை காட்டிட்டே இருக்காரு, லைட்டு போடு லைட்டு போடுன்னு. அவங்களுக்கு புரியல. கேக்குறீங்களா? அப்புறம் நான் சொன்னேன் லைட்டு போடணுமான்னு. அப்புறம் போட்டாங்க. அப்பதானே எங்க அம்மா அப்பா எல்லாம் பேச மாட்டாங்க, கண் பார்வை தான். சில பார்வையில் டீ வரும், சில பார்வையில் சோறு வரும். அது என்ன தெரியல, 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு. பேசலாம் வேண்டாம். சிலருக்கு தண்ணி மட்டும்தான் வரும், சிலருக்கு உள்ள போன அம்மா வெளியிலே வராது. இதெல்லாம் ஒன் லுக். ஆவியானவர் சொல்றார், என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்றார். என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. அவர் உங்ககிட்ட பேசுறத உடனே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா he will contact you again. திரும்ப திரும்ப உங்களை தொடர்பு கொள்ளுவார், திரும்ப திரும்ப தொடர்பு கொள்ளுவார். இந்த பலிபீடத்தை திரும்ப திரும்ப கான்டாக்ட் பண்ணுவார். ஒரு வெளிப்பாடு பேசி நல்லா டக்குன்னு எழுதுருவேன். பைபிள் படிச்சுட்டே இருப்பேன், டக்குன்னு எழுதுருவேன். அவர் சொல்லுவார், புரியுதில்ல உனக்கு, நான் பேசுறது உனக்கு புரியுதில்ல மகனே? நான் உனக்கு சொல்லுவேன், என்ன நான் பேசுறது உனக்கு புரியுதில்ல மக்களே? நான் பேசுறது உனக்கு புரியுதில்ல? This is my mind. அதான் எரேமியாட்ட கேட்கிறார், நீ என்னத்தை காண்கிறன்னு கேட்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், எரேமியா வாசிக்க வேண்டாம், நீ என்னத்தை காண்கிறன்னு கேட்கிறார். அவன் அசம்ஷன்ல அது இதுன்னு சொல்லி அவரை கஷ்டப்படுத்தல. வாதுமை மரத்தின் கிளையை காண்கிற. ஓ எக்ஸாக்ட்லி, thou hast seen correctly. நீ கண்டது சரியே. அடுத்த வார்த்தை, என் வார்த்தைகள் இனி தீவிரமாய் நிறைவேறும். பாஸ்டர் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க, ஆண்டவரை கஷ்டப்படுத்தாதீங்க. Be reachable. Be reachable. இந்த நாளிலிருந்து அவர் பேசுகிறது உனக்கு லகுவாய் புரியட்டும். கை தட்டுங்க, வாய் திறங்க. உடர ஹசக தர உடர பலதியா. Be reachable, be reachable, be reachable. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். Be reachable, be reachable. ஒரு அபலபசியா, ஒரு சொப்பனம் கொடுத்தா, ஒரு வெளிப்பாடு தந்தா, ஒரு வசனம் வாசிக்கும் போது புரியக்கூடிய ஒரு அபிஷேகம் சிலர் மேல இறங்கி வருகிறது. நல்ல கைகளை தட்டுங்க. From today, spirit of understanding, spirit of understanding, ஞானத்தை உணர்த்துகிற வரம் லீ பராகடாலியா. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். சபை தேவ திட்டத்தை லகுவாய் புரிந்து கொள்ள, what God wants to say, தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை உடனடியாக புரிந்து கொள்ளுகிறேன். நான் ஒரு தேவ சத்தத்தை கேட்கிறேன். பேதையானாலும் திசை கட்டு போவதில்லை, பேதையானாலும் திசை கட்டு போவதில்லை. கைகளை தட்டி அபிஷேகம் உடர ஹதனசியா. Be reachable, be reachable. ஆண்டவர் பேசுகிறது உடனே புரிந்து கொண்டு செயல்படுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் சபைக்கு தருகிறார். பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றார். அறிவில்லாதவங்களுக்கு புரியல. நாம அப்பம் கொண்டு வராததுனால நம்மளை திட்டுறாருன்னு சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே, என்ன மட்டும் நான் உங்க கூட இருப்பேன். புரியலையா? நான் என்ன பேச விரும்புறேன்னு உங்களுக்கு புரியலையா? அதனாலதான் 12 சீஷர்கள்ல பேதுரு மேல இந்த சபையை கட்டுவேன்னு சொன்னார். ஏன்னா அவனுக்கு புரிஞ்சிட்டு. ஆண்டவர் ரொம்ப கஷ்டப்படுத்துறோம். ஆண்டவர் பேச விரும்புறதை நான் உடனே புரிந்து கொள்ளக்கூடிய கருவை. அநேக பெரும்பாத்திரங்கள்னு சொல்றாரு. விரும்புறது கூட இன்னைக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும் தைரியமா, என் ஜபா ரயில் இன்னைக்கு நான் விரும்புறேன்னு? இல்லை, புலம்புறோம், முறுமுறுக்கிறோம். விரும்புறதுக்கு ஆள் இல்லை.
அதனால தான் 38 வருஷம் பெரும்பாடு உள்ள மனுஷனை பார்த்து இயேசு என்ன கேட்டார்? நீ சுகம் பெற விரும்புகிறாயான்னு கேட்டார். வேற ஒரு இடத்துல கூட விரும்புறியான்னு இயேசு கேட்டதா நீங்க பார்க்க முடியாது. என்ன வேற எல்லா இடத்துலையும் அவர் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு இதை செய்ய வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? அற்புதம் செய்வதற்கு இயேசு எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் விசுவாசம்தான். ஆனா இவங்கிட்ட மட்டும் ஏன் விரும்புறியான்னு கேட்டார்னா, 38 வருஷம் ஆச்சு இல்லை வந்து. ஐயோ சிஸ்டர் கொஞ்சம் கவனிங்களே, எத்தனை வருஷம் ஆச்சு? 38 வருஷம் ஆச்சு இல்ல. 38 வருஷமும் உனக்கு அற்புதம் நடக்காததுனால உனக்கு விசுவாசிக்கிறியான்னு கேட்காம விருப்பம் இருக்கான்னு கேட்கிறாரு. ஏன்னா 38 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குளத்துக்குள்ள வந்தா ஒரு தூதன் வருவான், குளத்தை கலக்குவான், எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாலும் சுகமாகுவான்னு ஒரு எதிர்பார்ப்போடு வந்தியே. இந்த 38 வருஷம் அது நடக்கலையே. 38 வருஷம் கழிச்ச பிறகு அந்த விருப்பம் இருக்கான்னு கேட்கிறார். ஏன்னா இயேசுவுக்கு தெரியும், டிலே will kill your desire. தாமதம் உன் விருப்பத்தை கொல்லுன்னு அவருக்கு தெரியும். ஆனா 38 வருஷம் கழிச்சு அவன் சொல்றான், என்னை கூட்டி கொண்டு போய் விட யாரும் இல்லை, இப்பவும் நான் விரும்புறேன். அப்ப விரும்புறியா? எழும்பி நட என்று சொன்னா. எத்தனை வருஷமானாலும் கர்த்தர் சில குடும்பத்துக்கு சொல்றார், வருவேன்னு சொன்னவர் நிச்சயமா வருவார். உன் பிள்ளையை சந்திக்க வருவார், உன் குடும்பத்தை சந்திக்க வருவார். கைகளை தட்டி அபிஷேகம் பெற்றவர்கள் உடரப கத்தரபதியா சயன் சர்ச் ஆஃப் காட், உன் விருப்பத்தை சாக விட்டுறாதே. சாராளே செத்து போனது உன் கர்ப்பப்பை அல்ல, உன் விருப்பம். கர்த்தர் உங்களோட பேசுறத உணருங்க. சமீப காலமா செத்து போனது என் சரீரம் அல்ல, என் விருப்பம். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்து விருப்பம் இப்ப இருக்கா? நிறைய பேருக்குள்ள இல்லை. ஊழியத்துக்கு வந்த புதுசுல ஒரு ஃபோர்ஸ் இருந்துச்சு, அது இருக்கா? நான் எப்பவும் ரொம்ப அதில் கவனமா இருப்பேன். என்னைக்கெல்லாம் என் கண்ணுல கண்ணீர் இல்லாம போகுதோ அன்னைக்கெல்லாம் நான் தப்பு செய்ததாகவே உணர்கிறேன். ஐ ஃபீல் லைக் a sinner. அழாத ஒரு பிரசங்கத்தை தோற்ற பிரசங்கமாக பார்க்கிறேன். அழாத ஒரு ஆராதனையை தோற்ற ஆராதனையை பார்க்கிறேன். ஏன்னா அதான் தாவீது கேட்கிறார், அந்த ரட்சணிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தந்து. எவ்வளவு பேஷனேட்டா இருப்பீங்க சிஸ்டர், எவ்வளவு விரும்புவீங்கல்ல, எவ்வளவு ஆசைப்படுவீங்க. எங்க போச்சு அந்த விருப்பம்? இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படி. காலேஜ் படிக்கும்போது இலைகளை தொட்டு ஜெபம் பண்ணுவேன். பிஹீல் பிஹீல். ஆண்டவர் கேட்பார், அந்த விருப்பம் இப்ப இருக்கா? மல்டிடியூட்ஸுக்கு பிரசங்கம் பண்ணணுங்கிற விருப்பம் இருக்கா? தேசங்களை கலக்கணுங்கிற விருப்பம் இருக்கா? நடக்கலனாலும் விரும்புங்க, கை உயர்த்துங்களே. ஏசப்பா என் விருப்பத்தை எனக்கு திரும்ப தாங்க. 2 வார்த்தை தயவு செய்து ஜெபிங்களே. உம்மை போல என்னை தேற்றிட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே. யெகோவா யாரும் இல்லையே. உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல சத்த விருப்பங்கள் திரும்ப வரட்டும், காத்திட சத்த விருப்பங்கள் திரும்ப வரட்டும். Bundle of desires, விருப்பம் வரட்டும், விருப்பம் வரட்டும், உனக்குள்ள விருப்பம் வரட்டும், உனக்குள்ள விருப்பம் வரட்டும். எவ்வளவு விரும்புவீங்க, எவ்வளவு விரும்புவீங்க, என்னை எவ்வளவு விரும்புவீங்க. உம்மை போல என்னை தேற்றிட இல்லையே. யெகோவா யாரும் இல்லையே. இப்பவும் நான் விரும்புறேன், இப்பவும் இந்த கைகள் பயன்படுத்தப்படணும்னு விரும்புறேன், இப்பவும் இந்த வாய தீர்க்க தரிசன வாயா பயன்படுத்தணும்னு விரும்புறேன்.
எப்ப வந்தாலும் என் விருப்பம் சாகாதுப்பா. ஐயோ ஜெபிங்க. எப்ப வந்தாலும் என் விருப்பம் சாகாது. வருவேன்னு சொன்னவர் வருவா. மனுஷகுமாரன் பூமியின் மேல் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. விருப்பம் செத்து போனவர்களா மாறிடக்கூடாது. இப்ப கண்ண தரங்களே 5-10 நிமிஷம் வேகமா நம்ம கற்றுக்கொண்டு நம்ம ஜெபிக்க போறோம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? உண்மைதான். இப்ப விருப்பம் இல்லை. இப்ப எனக்கு ஜெபிக்கும் போது எனக்கு விருப்பங்கள் இல்லை. எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஒரு மழலை மாதிரி கேட்ட அந்த விருப்பம் இல்லை. எங்க போச்சு? என்ன பயன்படுத்துங்க, என்னையே யூஸ் பண்ணுங்கன்னு சொன்ன அந்த விருப்பம் எங்க போச்சு? இந்த கையை கொடுக்கிற கையா மாற்றுங்க. என் ஃபேமிலி இப்படி இருக்கணும், என் வீடு அப்படி இருக்கணும்னு எழுதி எழுதி ஜெபம் பண்ணுவீங்களா? அந்த விருப்பம் இல்லை எங்க? அதான் அவர்கிட்ட சொல்ற, காலி பாத்திரங்களையாவது கொண்டு வாமா. அநேக விருப்பங்களை கொண்டு வாங்க, அநேக ஜெப குறிப்புகள். இந்த செஷன் முடிஞ்சோட வீட்டில் போய் விரும்புங்க. உட்கார்ந்துருந்து குறைஞ்சது ஒரு 10 பாத்திரத்தையாவது கொண்டு வாங்க. குறைஞ்சது 10 விருப்பத்தையாவது கொண்டு வாங்க. குறைஞ்சது ஒரு 10 திட்டத்தையாவது போடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, பெரிய தேவனுக்கிட்ட திட்டத்தை கொடுக்கிற மாதிரி திட்டத்தை கொடுங்க. He is not a poor God, he is a rich God. He is ready. வாசிங்க, முடிப்போம் சீக்கிரம். யோவான் 20:24. யோவான் 20:24 இருக்கா? இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாய் இருந்த திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களோடு கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனோடு சொன்னார்கள். உலகத்திலே பெரிய வேதனை என்ன தெரியுமா? கண்டவர்கள் காணாதவனிடத்தில் கண்டேன் என்று சொல்லுவது. பெற்றுக்கொண்டவர்கள் பெற்றுக்கொள்ளாதவனை பார்த்து பெற்றுக்கொண்டேன்னு சொன்னது. பாஸ் ஆனவன் ஃபெயில் ஆனவன் பார்த்து நான் பாஸ்ன்னு சொல்றது. கல்யாணம் ஆனவன் கல்யாணம் ஆகாதவன் பார்த்து ஐ எம் மேரிடுன்னு சொல்றதை விட பெயின் வேற எது இல்லை. இந்த ஃபெயில் ஆனவன் அவன் ஃபெயில் ஆனது கூட அவனுக்கு பெருசா இருக்காது. நான் பாஸ்ன்னு ஒருத்தன் சொல்லுவான் பார்த்தீங்களா, அதான் அவனுக்கு வலிக்கும். ஃபெயில் ஆனவன் ஒரு நாள் பெஞ்சை விட்டு எழும்ப மாட்டான். ஆனால் பாஸ் ஆனவன் பெஞ்சா போவான். உனக்கு எத்தனை மார்க்கு, உனக்கு எத்தனை மார்க்குன்னு போவான். அப்படித்தான் இந்த 10 பேரும் யூதாசை தவிர்த்து தோமாட்ட வந்து சொன்னாங்க, நாங்கள் இயேசுவை கண்டோம் என்று அவனுடைய சொன்னார்கள். எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, அவன் இதோட செத்துருவான்னு நினைச்சாங்க. ஆனால் அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் வழிய. இப்போ இதை சொல்லும்போது அவங்க எல்லாம் சிரிச்சிருப்பாங்க. பார்க்கறதுக்கே பாக்கியம் கிடைக்கல, இவர் தொட போறாரா? ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கலனாலும் தொடுகிற அளவுக்கு விரும்பு. கேட்கல? அவனுக்கு கிடைச்சதே உனக்கு கிடைக்கலையேன்னு சொன்னாலும் அதை தாண்டி விரும்புங்க. தேவ பிரசன்னத்தை நான் பலமா உணர்றேன். பார்க்கிறதுக்கே பாக்கியம் கிடைக்கல, ஆனா தொடுவே. இம்பாசிபிள். நாங்கள் பார்த்த இயேசுவையே அவன் பார்க்கல. அவன் என்ன சொல்லியிருக்கணும்? I am very disappointment. I am disqualified. நான் தகுதி இழந்துட்டே நம்ம சொல்லி இருந்திருக்கணும். ஆனா அந்த சூழ்நிலையில் அவன் சொல்லுகிறான், நான் கண்டு தொடுவேன். ஒரு விருப்பம் நடக்கலனால அடுத்து விரும்புவேன். நான் வருஷத்துல நான் இதை எதுக்காக சொல்றேன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். எவ்ரி இயர் ஒரு குறிப்பிட்ட மாதம் நான் உபவாசம் இருந்து ஜெபிப்பேன். இந்த வருஷமும் அந்த உபவாசத்தை நான் தீர்மானித்து என் டைரியில் எழுதுறேன். மை ஃபாஸ்டிங் ஸ்டார்ட்ஸ். என் மாம்சம் சொல்லுது, போன உபவாசத்தில் உனக்கு என்ன கிடைச்சது? இந்த உபவாசம் இருக்கிறேன்னு. மாம்சம் போராடுது. போன உபவாசத்துக்கே உனக்கு பதில் இல்லையே. போன உபவாசத்துக்கு இது வேணும் அது வேணும்னு ஜெபம் பண்ணி அதுவே கிடைக்கலையே. வாட் இஸ் த நெசசரி ஃபார் திஸ் ஃபாஸ்டிங்னு என் மாம்சம் கேட்குது. ஆனால் என் மாம்சத்தை மேற்கொண்டு என் ஆவி சொல்லுகிறது, இல்லை, கழிஞ்ச விருப்பம் நிறைவேறலனாலும் நான் விரும்புவேன். கழிந்த ஜெப குறிப்பு நிறைவேறலனாலும் ஜெபிப்பேன். கழிந்த
கழிந்த திட்டம் நிறைவேறலனாலும் நான் திட்டமிடுவேன். இது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்ச். எது உங்களை விரும்ப விடாதுன்னா, கழிந்த கால விருப்பங்கள் நிறைவேறாத போது புது விருப்பங்களுக்கு அது முட்டுக்கட்டையா இருக்கு. கழிந்த ஜெப குறிப்புகள் நிறைவேறாத போது புது ஜெப குறிப்புகள் ஜெபிக்க மனசு வராது. கழிந்த திட்டங்களே நிறைவேறாத போது புதிய திட்டங்களுக்கு மனசு போகாது. ஆனா தோமா வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்குது, பழைய விருப்பம் நிறைவேறலனால் என்ன, அப்கிரேட் பண்ணுவேன், புது விருப்பத்துக்கு என்ன. விரும்பிட்டே இருப்பேன், விரும்பிட்டே இருப்பேன். சீக்கிரம் சொல்லுங்க, விரும்புவேன். நடக்கலனாலும் விரும்புவேன். கழிந்த ஜெப குறிப்பு தோற்றாலும் நான் அடுத்த ஜெப குறிப்பு தோற்றுவேன். ஏன்னா நான் தான் தோற்றிருக்கிறேனே தவிர என் ஆண்டவர் தோற்கவில்லை. கை தட்டி வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணு. எப்பெல்லாம் நீங்க தோல்வியை சந்திக்கிறீங்களோ அப்பெல்லாம் சொல்லுங்க, நான் தான் தோற்றிருக்கேன், அவர் தோற்கல. என் ஜெப குறிப்பு தான் தோற்றிருக்கு, அவர் தோற்கல. என் விருப்பம் தான் தோற்றிருக்கு, அவர் விருப்பம் தோற்கல. என் திட்டம் தான் தோற்றிருக்கு, அவர் திட்டம் தோற்கல. ஏன்னா he is everlasting God, he is ever right. அவர் ஒரு காலம் தோற்கவில்லை. எப்பெல்லாம் தோல்வியை தழுவுகிறோமோ நீங்க ஒத்துக்கிடுங்க, இட்ஸ் மை மிஸ்டேக். இது ஏன் ஜெப குறைவு, இது ஏன் ஆயத்த குறைவு, இது ஏன் பலவீனம், இது ஏன் சோர்வு, இது ஏன் குறைபாடே தவிர அவர் பெர்ஃபெக்ட்டுங்க. அப்படிப்பட்டவனால தான் இப்படி விரும்ப முடியும். அவர் வர்ற நேரம் நான் எங்கேயும் மாடு மேய்க்க போயிட்டு அது ஏன் தப்பு? இதை சொல்றதுக்கு நமக்கு கட்ஸ் வேணும், ஆம்பியர் வேணும். இதை சொல்றதுக்கு நமக்கு நமக்கு மைண்ட் இல்லாம அவர் என்ன கைவிட்டுட்டாரு, அவர் என்ன வெறுத்துட்டாரு. நீ எங்க மாடு மேய்க்க போன தோமா? இவங்க எல்லாம் ரூமுக்குள்ள இருந்தாங்கல்ல, நீ எங்க போன? பப்ஸ் சாப்பிட போனியா? அதுதான் அக்செப்டன்ஸ். என் வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை எப்ப கிடைச்சது தெரியுமா? என்றைக்கு என் தோல்விகளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேனோ அன்றைக்கு நான் விடுதலையா. கற்றுக்கொள்றீங்களா? உங்களை கஷ்டப்படுத்துறேன்னா கூலிக்கு மேலதான் நான் மாரடிக்கிறேன். என்ன அப்படின்னா என்ன, டைமை தாண்டி தான் நான் போகிறேன். நீங்கள் ஏதோ இப்போ கூட்டம் முடிஞ்சோடனே எனக்கு எக் பப்ஸாக வாங்கி தர போறியே? இல்லை, சண்டை போட்டுட்டு தான் போக போகிறீங்க, என்ன திட்ட தான் போகிறீங்க. நல்ல திட்டுங்க, சேர்த்து திட்டிட்டு போங்க. உங்கள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. எந்த ஒரு தோல்வியையும் ஏன் தோல்வியாக நான் பார்க்கணும். ஏன்னா அவரிடத்தில் பழுது ஒன்றும் இல்லை. இல்லைன்னா நிலம்தான் பிரச்சனைன்னு நிலம் ஒத்துக்கணும். விதை பிரச்சனைன்னு சொல்லாதீங்க. என் நல்ல நிலத்தில் அது விழுந்து 30, 60, 100 வந்திருக்கு தானே. எங்கள் அம்மாவுக்கு கேசரி வைக்கவே தெரியாது. ஆனால் இன்ன வரைக்கும் எனக்கு 36 வயசாகுது, ஒரு நாள் எனக்கு கேசரி வைக்க தெரியாதுன்னு சொன்னதில்லை. ரவை சரி இல்லையா, ரவை சரி இல்லையா உங்களுக்கு? நான் சொல்லுவேன், உங்களுக்கு நான் ஒரு ரவை கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி தரவா மம்மி? என்னைக்கு ஒத்துக்க போறீங்க இட்ஸ் மை மிஸ்டேக்னு? நீ எங்கேயோ வெளியில போயிருக்கிற, உன்னை யார் வெளியே போக சொன்னது? அவர் வர்ற நேரம் உன்னை யார் வெளியே போக சொன்னது? உனக்கு இருக்க முடியல, அடங்கி இருக்க முடியல. இப்போ தோமா ரியலைஸ் பண்ற, இட்ஸ் மை ஃபால்ட், இட்ஸ் மை ஃபால்ட். சீக்கிரம், இட்ஸ் மை ஃபால்ட். எந்த ஒரு தோல்வி ஏன் தோல்வியா எடுங்க. இது ஏன் தோல்வி, இது ஏன் பிரச்சனை, இது ஏன் பலவீனம், இது ஏன் குறைவு, இது ஏன் ஜெப குறைவு, இது ஏன் ஆயத்த குறைவு, இது ஏன் குடும்பத்தில் நான் கவனிக்காம போனது, இதை நான் சரி பண்ணியிருக்கணும், இதை நான் மாத்திருக்கணும். டேக் ஆல் மிஸ்டேக்ஸ் ஆன் யுவர் ஹெட். ஈஸியாக விடுதலை ஆயிடுவீங்க. நான் இன்னும் கொஞ்சம் ஜெபிச்சிருந்திருக்கணும், இன்னும் கொஞ்சம் விசுவாசிச்சிருந்திருக்கணும், இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருக்கணும், இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும். நான் இருமிட்டே இருக்கிறேன் பாருங்களேன். நான் இப்போ இது ஏன் மிஸ்டேக்கு தான் நான் எடுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நீ சரியா இருந்திருக்கணும், இன்னும் கொஞ்சம் பச்சை தண்ணி குடிக்காம இருந்திருக்கணும், இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும், இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சிருக்கணும், இன்னும் கொஞ்சம் இந்த கோகோ கோலா, ஸ்ப்ரைட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஆண்டவர் என் தொண்டையை கெடுத்துட்டார், தொண்டையை கிழிச்சிருவார் பாருங்க. எனக்கு சொல்றேன், கழிந்த விருப்பம் நடக்காவிட்டாலும் அடுத்து நான் விரும்புவேன். கழிந்த ஜெப குறிப்புகள் தோல்வியானால் அடுத்து ஜெபிப்பேன்.
கழிந்த திட்டங்கள் நிறைவேறவிட்டால் அடுத்து நான் ஜெபிப்பேன். சீக்கிரமா முடிப்போம். 26. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவில் நின்று, உங்களுக்கு சமாதானம். அடுத்த வசனம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு. நல்ல கவனிங்க, இவர் விரும்பினாரு இருக்கட்டும், அந்த விருப்பத்தை நிறைவேற்ற அவர் வந்தார் பாருங்க. எனக்கு அதுதான் ஆச்சரியம். இவர் விரும்பினது எனக்கு விஷயம் இல்லை. ஏன் பிரேயர் ரிக்வெஸ்டையும் மதிச்சு ஒருத்தர் ஆன்சர் பண்ண வந்திருக்கார் பாருங்க. நான் சொல்றேன், இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கிறது முட்டாள்தனமாக இருக்கலாம், இன்றைக்கு நீங்கள் ஆசைப்படுகிறது பைத்தியக்காரத்தனமாக இருக்கலாம். ஆனால் அந்த பைத்தியக்கார விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுக்க ஒரு தேவன் உண்டு, வருவார். கரங்களை உயர்த்தியோ தட்டியோ வாய்களை திறந்து குடரபல கத்துரபல சப்தராதியா சொல்லி முடிக்க போறேன். இப்போ இயேசு வந்து உயிர் தெழுந்து பிறந்த பூமியில எவ்வளவு நாள் இருக்கணும் தெரியுமா? 40 நாள். அப்போஸ்தலர் 1:3 அப்படித்தான் சொல்லுது. அவர் உயிர் தெழுந்த பிற்பாடு 40 நாட்கள் தம்முடைய சீஷர்களுக்கு தரிசனம் கொடுத்தார். வித் இன்ஃபாலிபிள் ப்ரூஃப்ஸ், அன்கொஸ்டினபிள் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ், அதாவது சந்தேகப்பட முடியாத அளவுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். எத்தனை நாள்? இந்த துபாயிலிருந்து வருவாங்க பாருங்க நம்ம ஊருக்கு சொந்தக்காரங்க, நம்மளை ஏமாத்துறதுக்கு கொஞ்சம் ஃபாரின் சாக்லேட் வாங்கிட்டு ஏர்போர்ட்டில். எதுவும் தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? ஃபாரின் சாக்லேட் தெரியாதா? ஃப்ரிட்ஜுக்குள்ளே சாப்பிடாம வச்சு திறந்து பார்ப்போமே அந்த சாக்லேட், அது ஏர்போர்ட்டுக்கு வெளியில் கிடைக்கும். அது வாங்கிடுவாங்க, 1 கிலோ வாங்கிடுவாங்க. யார் யார் வீட்டுக்கு போகிறாங்களோ ஆளுக்கு 15 சாக்லேட். அது ஒன்றும் இல்லை, துபாய் தேங்காய் மிட்டாய், வேற ஒன்றும் இல்லை. அதை கொண்டு வந்துட்டு நமக்கு தந்துட்டு ஒரு ஷாம்பு டப்பா தருவாங்க, 2 சோப்பு தருவாங்க, அப்புறம் ஒட்டகப்பாலன்னு ஒன்று தருவாங்க. தந்துட்டு நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு விசா முடிகிறதுக்கு 40 நாள் தான் இருக்கும், மறுபடி போகணும். அதனால் அவங்க யாராவது ஒரு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அடுத்த வருஷம் ஃபங்க்ஷனுக்கு இப்போவே மொய் எழுதிடுவாங்க. நான் வர முடியாது பார்த்துக்கோ அப்படின்னு எழுதிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் கேட்குறேன், துபாயில் ஒட்டகம் மேய்க்கிறவங்களே அல்லது துபாயில் கார் ஓட்டுறவங்களே, துபாயில் ஒரு ஷேக்கு கிட்ட வேலை பார்க்குற ஒரு நபரே 40 நாள் லீவுக்கு வரும்போது ஒரு தடவைக்கு மேலே ஒரு இடத்துக்கு போகாத போது சர்வ வல்லமை உள்ள தேவன் 40 நாள் தான் பூமியில் இருக்க போறீங்க, நீங்கள் வந்த இடத்துக்கே திரும்ப 8 நாள் கழித்து வர்றீங்களே, ஆர் யூ நாட் பிஸி? நீங்கள் பிஸி இல்லையா? நான் எதுக்கு இது சொல்ல வரேன் புரியுதா உங்களுக்கு? வெளிநாட்டிலிருந்து வந்த என் சொந்தக்கார மாமாவே ஃபங்க்ஷனுக்கு வராமல் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு கொஞ்சம் வெளிநாட்டு சாக்லேட்டை தந்துட்டு நான் வர முடியாது மக்களேன்னு சொல்லிட்டு போகிறாரு. திரும்ப வர முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஏன்னா லீவு கொஞ்ச நாள் தான் இருக்குது. அப்போ இந்த பூமியிலேயே எவ்வளோ நாள் தான் இருக்க போகிறாரு? இந்த 40 நாளில் நீங்கள் எத்தனையோ இடத்துக்கு போகணும் இல்லை? ஏன் வந்த இடத்துக்கு 8 நாளைக்கு பிறகு திரும்ப வர்றீங்கன்னு கேட்டா நான் கேட்குறேன், ஒரு தூதன் அனுப்பியிருக்க கூடாதா தோமாக்கு? ஒரு தூதன் அனுப்பியிருக்க கூடாதா? ஒரு சொப்பனம் கொடுத்திருக்க கூடாதா? அல்லது ஒரு ட்ரீம் கொடுத்திருக்க கூடாதா? ஒரு விஷன் கொடுத்திருக்க கூடாதா? ஒரு தீர்க்கதரிசி அனுப்பியிருக்க கூடாதா? நீங்களே வரணுமான்னு கேட்டா ஆண்டவர் சொல்றார், நானே ஏன் வந்தேன் தெரியுமா? ரிஸ்க் ஆனாலும் நானே ஏன் வந்தேன் தெரியுமா? விரும்ப முடியாத எல்லையில் அவன் விரும்பி இருக்கிறான். கவனிங்க, சாத்தியமே இல்லாத எல்லைகளில் விரும்பி இருக்கிறான், விரும்ப கூடாத நிலைமையில விரும்பி இருக்கிறான். மற்றவர்கள் எல்லாம் இயேசுவை கண்டோம் என்று சொல்லும் போது விரும்ப முடியாத நிலைமையில் சாத்தியமில்லாத நேரத்தில் ஜெபித்து சாத்தியமில்லாத நேரத்தில் எனக்காக அவன் விரும்பினபடியினால் முடியாத அவனுக்காக நான் 8 நாளைக்கு பிற்பாடு வருவேன். ஒரு நிமிஷம் உங்க வலது கரங்களை உயர்த்துங்க. உங்கள் கொம்பில் வெறுமைக்கு 2 காரணங்கள். 1, சீக்கிரம் ஜெபிப்போம், சீக்கிரம். 1, தவறான முதலீடு. 2, விருப்பமற்ற வாழ்க்கை. வேற பாத்திரம் இல்லை, எண்ணெய் நின்று போயிற்று. கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி
ஒரே ஒரு வசனம் படிப்போமா? 1 சாமுவேல் 16:10 சேர்ந்து படிக்க போறோம், நாம் ஜெபிக்க போறோம். 1 சாமுவேல் 16:10. இப்படி ஈசாய் தன் குமாரர்களில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பதாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி உன் பிள்ளைகளை இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். இதோட நாம் ஜெபிக்க போறோம். உன் பிள்ளைகள், எல்லாரும் சொல்லுங்க, உன் பிள்ளைகள் இவ்வளவுதான். எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணை மூடி சொல்லுங்க, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? என் வாழ்க்கை இவ்வளவுதானா? என் ஊழியம் இவ்வளவுதானா? என் எதிர்காலம் இவ்வளவுதானா? என் ரட்சிப்பின் அனுபவம் இவ்வளவுதானா? என் ஊழியம் இவ்வளவுதானா? கொஞ்சம் வாயத்திறங்க. ஃபைனல் பிரேயர். என் வாழ்க்கை இவ்வளவுதானா? இவ்வளவு பிரயாசப்பட்டு சிறு வயதிலிருந்தே ஆலயத்தில் வளர்க்கப்பட்டு கர்த்தருக்காக பேஷனேட்டா ஆண்டவரை தேடி ஆராதித்து வந்த என் வாழ்க்கை இவ்வளவுதானா? நீங்க சொன்னாதான் உங்களுக்கு விளங்கும் சிஸ்டர். நான் உங்களை கஷ்டப்படுத்தினா மன்னிங்க, ஆனா நீங்க சொல்லணும், என் கேரியர் இவ்வளவுதானா? என் ஊழியத்தினுடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் இதுதானா? இவ்வளவுதானா? கவனிங்க, இந்த கேள்வி கேட்ட உடனே தான் ஈசாய் சொல்றாரு, இல்ல எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். இப்ப என்ன பாருங்க, சபையா நம்ம ஜெபிக்க போறோம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கு? இவன் கேட்கிறான், பிரதர் இவ்வளவுதானான்னு கேட்கிறான். வாலிபர்கள் எப்படி கேட்கணும் தெரியுமா? என் ஃபியூச்சர் இவ்வளவுதானா? நீங்க கேட்கணும், என் வாழ்க்கை இவ்வளவுதானா? அப்படி ஒரு தோணல் இருக்கா உங்களுக்கு? எனக்கு இருக்கு, எவ்ரிடே எனக்கு இருக்கு. இப்படியே நேற்று கூட நான் சாப்பிடும் போது பாஸ்டர்ட்ட சொன்னேன், இவ்வளவுதான் வாழ்க்கையா? இப்படியே ஒவ்வொரு இடமா பிரசங்கம் பண்ணிட்டு கிடைக்கிற சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு காணிக்க வாங்கிட்டு போறது, இதுதான் வாழ்க்கையா? இதுக்காகவா படிப்பெல்லாம் விட்டுட்டு இவர் பின்னாடி வந்தோம்? இதுதான் சாமுவேலுடைய கொஸ்டின். இவ்வளவுதானா? புறஜாதி மார்க்கத்தை விட்டு, சினிமாவை விட்டு, உலகத்தை விட்டு, சிற்றின்பங்களை விட்டு கர்த்தர் தான் தஞ்சம்னு வந்தேன், இவ்வளவுதானா? சணல் நூல் ஏபோத்தை தரித்து நித்தமும் கர்த்தருக்கு முன்பதாக பணிவிட செய்தேன், இவ்வளவுதானா? 1000 அர்த்தம் இருக்குங்க. என் குடும்பத்தின் நடுவில் வைராக்கியமா இவருக்காக நான் நின்னேன். எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா? தன் வாழ்நாள்ல ஒரு தடவை கூட சாமுவேல் தான் வீட்டுக்கு போல. ஈவன் எல்கானா பெரிய பலியிடுகிற குடும்பம், காளை மாடுகளை பலி செலுத்துற குடும்பம். சாமுவேலை கொண்டு வந்து தேவாலயத்தில் விடும்போது எத்தனை காளை மாடு பலி செலுத்தினாங்க தெரியுமா? 3 காளை மாடு. ஆனா இயேசுவுக்கு என்ன பலி செலுத்தினாங்க தெரியுமா? புறா குஞ்சு. லேவியராகமம் 12ஆம் அதிகாரத்துல ஒரு பிரமாணம் இருக்கு. சூதக ஸ்திரீ, பிள்ளை பெற்றவள், தன்னுடைய சுத்திகரிப்பின் முறைமை சரியாவதற்காக, அந்த சுத்திகரிப்பின் முறை நிறைவேற்றுவதற்காக அவளுடைய திராணிக்கு தக்கதாக ஆட்டுக்கடாவை பலியிடணும். அவள் ஆட்டுக்கடாவை கூட பலியிட தகுதி இல்லாவிட்டால் அவர்கள் புறா குஞ்சுகளை பலியிடணும். ஆனா சாமுவேலுடைய அப்பா அம்மா என்ன பலியிட்டாங்க தெரியுமா? 3 காளை மாடுகள். அப்படிப்பட்ட ரிச் ஃபேமிலி. ஆனா தன் வாழ்நாள்ல ஒரு நாள் கூட தன் வீட்டு பக்கம் சாமுவேல் போனதா பைபிள்ல இல்லை. கர்த்தர்னே வாழ்ந்துட்டான். இப்ப கேக்குறான், இவ்வளவுதானா? இஸ் திஸ் மை லைஃப்? அபிஷேகம், அந்நிய பாஷை, அற்புதம், அடையாளம், கை தட்டினது எல்லாம் இவ்வளவுதானா? அவன் இவ்வளவுதானான்னு கேட்ட உடனே அவன் சொல்றான், இல்ல எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு நான் முடிக்கட்டுமா? உன் வாழ்க்கைய துக்கப்படுத்துறதுக்கு, உன் வாழ்க்கையை தோல்வி அடைய பண்றதுக்கு, உன் வாழ்க்கையை வேதனைப்படுத்துறதுக்கு ஒரு சவுல் இருப்பானா? உன் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு தாவீது வரப்போறான். கை தட்டுங்க, கை தட்டுங்க. சில ஆத்துமாக்களால நீ துக்கப்படுவாயானா உன்னை சந்தோஷப்படுகிற ஆத்துமாக்களையும் நான் தருவேன். கைகளை தட்டணும். இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சவுலின் நாட்கள் முடிகிறது, உனக்கு தாவீதின் காலம் ஆரம்பிக்கிறது. ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கி வருகிறது. இன்னும் கொஞ்சம் விடுதலையாக. எத்தனை
எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? உன்னை மனமடிவாக்க, உன் ஊழியத்தை எண்ணமற்று போக பண்ண, உன் அபிஷேகத்தை தரக்குறைவா என்ன ஒரு சவுல் வருவானா? உன்னை கம்பீரித்து மகள பண்ண ஒரு தாவீது கைகளை தட்டுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? இந்த ஊழியத்துக்கு இந்த இரண்டாவது பகல்ல சொல்றா, ஓ சவுலின் நாட்கள் முடிகிறது. உன் பிரயாசத்தை வாங்கி சாப்பிட்டு உன்னை வேதனைப்படுத்துகிற சவுலின் நாட்கள் முடிந்தது. சவுலின் நாட்கள் முடிந்தது.